ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உன்னுடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை அறிந்து கொண்டவரும் தெரிந்து கொண்டவரும் எங்களை ரட்சித்தவரும் வேறு பிரித்தவரும் எங்கள் சாபத்தினாலும் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் அநீதிகளினாலும் எங்களை வேர்பித்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களை நேசிக்காமல் கரம் பிடிக்காமல் உன்னுடைய தயவு எங்களுக்கு காட்டாமல் இருந்திருந்தா இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்து சாத்தானை சந்தோஷப்படுத்தி சாபத்தையும் கோபத்தையும் ஆண்டவரே அக்கிரமங்களையும் செய்து கர்த்தாவே இந்த உலகத்திலே இஷ்டம் போல வாழ்ந்து கர்த்தாவே ஆண்டவரே ஆத்மாவையும் சரீரத்தையும் நாங்கள் அழித்து கொண்டிருப்போம் அல்லவா. ஆனாலும் எங்களை பார்த்து நீ சொன்னீர் அல்லவா, நீ நிர்மலமாக இருப்பதே என்னுடைய சுத்த கிருபை என்று சொன்னீரே ராஜா. மலைகள் குன்றுகள் விலகினாலும் என் கிருபையோ உன்னை விலகவில்லை என்று சொன்னீரே. என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. நீ என் கண்மணி என்று சொன்னீரே. உன்னை என்னுடைய ரத்தத்தினால வாங்கி கொண்டு என்னுடைய பிள்ளையாய் உன்னை மாத்திருக்கிறேன் என்று சொல்லினே கர்த்தாவே. உன்னுடைய அன்புக்கு ஆழமும் நீளமும் அகலமும் உயரமும் இல்லையே ஆண்டவரே. உன்னுடைய அன்பு இந்த உலகத்தில் எந்த மனுஷனிடத்திலேயோ நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே. உன்னுடைய அன்பு கர்த்தாவே பாவிகளான எங்களை நேசித்த அன்பல்லவா. உன்னுடைய அன்பு சபிக்கப்பட்ட எங்களை நேசித்த அன்பல்லவா. உன்னுடைய அன்பு தள்ளப்பட்ட எங்களை மூளைக்கல்லாக்கின அன்பல்லவா. உன்னுடைய அன்பு விழுந்து போன எங்களை தூக்கி எடுத்த அன்பல்லவா. உன்னுடைய அன்பு எங்களை கண்மலை மேல நிக்க வைத்த அன்பல்லவா. உன்னுடைய அன்பு கர்த்தாவே எல்லா விலகினாலும் நீ விலகாமல் எங்களை காத்து கொண்டு வருகிறது. உன்னுடைய அன்புக்கு ஆழமே இல்லை என் ஆண்டவரே. உன்னுடைய அன்பை உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து கர்த்தாவே உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய் உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறீரோ அந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் உபயோகப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. அனித்தியமானதுக்கு அழிவுள்ளதுக்காக எங்களை கர்த்தாவே நாங்கள் வித்து போடாதபடிக்கு அப்பா உன் கிருபை மட்டுமே எங்களுக்கு போதும் அப்பா. இந்த பரிசுத்த பந்தைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். நாங்கள் தகுதி இல்லையே ஆண்டவரே, நாங்கள் தகுதி இல்லையே ஆண்டவரே, நாங்கள் தகுதி இல்லை. எங்களை தகுதிப்படுத்து ராஜா. நீ தகுதிப்படுத்தினால் நாங்கள் தகுதியாகும். நீ மன்னித்தால் நாங்கள் குற்றம் இல்லாமல் காணப்படுவோம். உன்னுடைய ரத்தத்தினால ஊற்றி எங்களை நீதிமானாக்கினால் நாங்கள் நீதிமான்கள் ஆண்டவரே. சாத்தான் எங்களை பார்க்கும் பொழுது ராஜா குற்றமற்றவர்களா நாங்கள் காணப்பட ராஜா, கரையற்றவர்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே, பரிசுத்தரா நாங்கள் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உன்னுடைய தாசனுக்காய் செபிக்கிறோம் ஐயா. உன்னுமாக உன்னுடைய பலன் கொடுத்து கர்த்தாவே இந்த உலகத்தின் முடிவை பரியந்தோ ராஜா அநேக வருடங்கள் இந்த உலகத்திலே வைத்து ராஜா உம்மால முடியும் ஆண்டவரே. உழந்து போன எலும்புகளை உயிர் பெற செய்தவர் அல்லவா கர்த்தாவே. செத்தவர்களுக்கு ஜீவனை கொடுத்தவர்கள் அல்லவா கர்த்தாவே. முடவர்களை நடக்க வைத்தவர்கள் அல்லவா கர்த்தாவே. பலவீனர்களை பலப்படுத்தினவர் அல்லவா. உன்னுடைய மகனை பலப்படுத்தி நிக்க வைத்து ஆசீர்வதித்து நீர் இந்த ஆராதனை பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ನಾಳಿಗೆ ನಮ್ಮ ಯಾರನ್ನು ಕೂಟಿ ಸೇರ್ತಪಡಿಯಾಲೆ ಏನಾಡವರು ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நம்மளுடைய ஆராதனை அதிகமாக ரொம்ப ಲೇಟಾದ ஆராதனை. ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಬಹಳ ನಿಧಾನವಾಗುತ್ತಿದೆ. இதனால சத்தியத்தையும் ஜெபத்தில் நடத்துறதுலையும் குறைவாக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ಇದರಿಂದ ಸತ್ಯವನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೊರತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗುತ್ತದೆ. அனைவருக்கும் சீக்கிரமாக இந்த ஆராதனை தொடங்குறதுக்காக நான் தீர்மானம் செய்கிறேன். ಆರಾಧನೆ ಬೇಗ ಆರಂಭಿಸುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அநேக நேரங்களிலே அந்த ஆராதனை நேரங்களிலே நீங்கள் வராதிருக்கிற தொட்டு ஆராதனை சமயங்களில் ನೀವು ಬರದೇ ಇರುವುದರಿಂದ சத்தியத்தை அரைக்குறையா நீங்க கேட்கக்கூடாது என்ற நோக்கத்துக்காக நீங்க வர வரைக்கும் காக்க வேண்டியதாய் பாருங்க. ಸತ್ಯವನ್ನು ಅರ್ಧಂಬರ್ಧವಾಗಿ ಕೇಳಬಾರದೆಂದು ತಿಳಿದು ನೀವು ಬರುವವರೆಗೂ ಕಾಯಬೇಕು. இது வந்து ஒழுங்கீனமான காரியம். ಇದು ಒಂದು ಕ್ರಮವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ. நமக்குள்ள ஒரு பழக்கம் ஒழுக்கம் தேவையாகுது. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಮ ಬದ್ಧತೆ ಬೇಕಾಗಿದೆ. இதனால அநேக புதிய ஆத்மங்களை வந்து பின்வாங்கி போறாங்க. ಇದರಿಂದ ಅನೇಕ ಹೊಸ ಆತ್ಮಗಳು ಬಂದು ವಾಪಸ್ ಹೋಗಿಬಿಡುತ್ತಾರೆ. அனைவருக்குமாக சீக்கிரமாக நீங்க பிரயாசப்பட்டு வரதுக்கு பாருங்க. ಆದಷ್ಟು ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಬೇಗ ಬರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡಿ. இந்த மாதிரி ஒரு ஆராதனை எவ்வளவு நேரத்துக்கு தொடங்குறது பெங்களூர்ல இதே தான் முதல் போல இருக்குது. ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲೇ ಮೊದಲು ಆರಾಧಿಸುವ ಇದೇ ಒಂದು ಸಭೆಯಾಗಿರಬಹುದು.
வெளிநாட்டுகளெல்லாம் பார்க்கும்போது மத்தியானம் தொடங்குனாங்களாக்கா சாயந்தரம் 6 மணிக்கு முடிக்கிற ஆராதனை சில சபைகளில் இருக்கிறது. ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆವರೆಗೂ ಆರಾಧನೆ ಮುಗಿಸುವಂತಹ ಕೆಲವು ಸಭೆಗಳಿದೆ. இந்த ஆராதனை அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ಈ ಆರಾಧನೆ ಅವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களா ஆராதனை? ಇಷ್ಟು ಬೇಗ ಆರಾಧನೆ ಮುಗಿಸುತ್ತೀರಾ? நம்ம ஆராதனையை பார்த்தா ஒத்துக்கலன்னா மற்ற ஆராதனை யார் ஒத்துக்குவார்? ನಮ್ಮ ಆರಾಧನೆಯೇ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ಬೇರೆ ಆರಾಧನೆ ಯಾಕೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? அவர்கள் தேவ பிள்ளைகளே மிக எச்சரிக்கையாக இருந்து ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ஒரு தீர்மானம் செய்திருங்க. ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ಶನಿವಾರ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಮುಗಿಸಿಕೊಂಡು சீக்கிரம் வந்தீங்கன்னா முடிஞ்சவளுக்கு சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ಬೇಗನೆ ಬರುವುದಾದರೆ ಬೇಗನೆ ಆರಾಧನೆ. இதனால சில சத்தியங்களை நான் குறவாக்க வேண்டியதாக இருக்கிறது. இது கர்த்தரோட கோபம் என் மேலே எங்கே வருதோன்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. ಸತ್ಯವನ್ನು ಕಡಿಮೆಯಾಗಿ ಮಾತಾಡಿದರೆ ದೇವರ ಕೋಪ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ಯಾರಿಗೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ ಅಯ್ಯ. ஒருத்தருக்கு மட்டும் தான் பயப்படும். ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಭಯಪಡುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕಾகவே தேவனை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. அகில எச்சரிக்கை இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. சாமி நானா வந்தே இல்லை, நீர் என்னை கொண்டு வந்துக்கிறீர். ಸ್ವಾಮಿ, ನಾನಾಗಿ ಬರಲಿಲ್ಲ, ನೀವು ನನ್ನನ್ನು ಕರೆ ತಂದಿದ್ದೀರಪ್ಪ. எதுக்காக என்னை கொண்டு வந்து? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆ ತಂದಿರಿ? என்ன பேச போகிறீர்? ನೀವೇನು ಮಾತಾಡಲು ಹೋಗುತ್ತೀರಪ್ಪ? எப்படி என்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும்? ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? நஷ்டங்களை எப்படி நான் லாபமாக்க வேண்டும்? ನಷ್ಟಗಳನ್ನು ಯಾಕೆ ಲಾಭ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು? துக்கத்தை எப்படி சந்தோஷமா நான் மாற்றிக்கொள்ள வேண்டும்? ದುಃಖವನ್ನು ಯಾಕೆ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? பயத்தை தூரமாக்கிவிட்டு எப்பொழுது தைரியமாக நான் வாழ வேண்டும். ಭಯವನ್ನು ದೂರ ಮಾಡಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಬಾಳಬೇಕು. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು ಪ್ರಭು? உமது பிள்ளைகளான நாங்கள் துக்கத்தோடு நஷ்டத்தோடு இருக்கிறதுக்கு உங்களுடைய பார்வையிலே ஒருபோது விருப்பமில்லை. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ದುಃಖದ ಕಷ್ಟದಿಂದ ಇರುವುದು ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸರಿ ಇಲ್ಲ. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. அநேக நேரங்களில் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಕಂಡು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. துக்கத்தில் ಮುಳುಗಿ விடுகிறோம். ದುಃಖದಲ್ಲಿ ಮುಳುಗುತ್ತೇವಪ್ಪ. நஷ்டத்திலும் முழுகி விடுகிறோம். ನಷ್ಟದಲ್ಲಿಯೂ ಹೊಂದುತ್ತೇವಪ್ಪ. தேவனிடத்தில் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. நம்ம கர்த்தருக்குள்ள வந்த போது அவர் வார்த்தைகளை மட்டுமே நாம் கேட்டு நடக்க வேண்டும். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಬಂದಾಗ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ನೆನೆಸಿ ಬಾಳಬೇಕು. அவர் பாதங்களை பிடித்துக்கொண்டு உங்களை தரமட்டமா தாழ்த்திக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. எவ்வளவு வரைக்கும் சீக்கிரமா முடிக்கணும் அவ்வளவு வரைக்கும் முடிக்கிறேன். நான் ஒன்றும் செய்ய முடியாது. ಆದಷ್ಟು ಬೇಗ ಮುಗಿಸುತ್ತೇವೆ, ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆடி பாடி துதித்து சத்தியத்தை கேட்டு பரவசமாக வேண்டுத்தான் இந்த ஆராதனை. ಆಡಿ ಸ್ತುತಿಸಿ ಕೊಂಡಾಡಿ ಪರವಶವಾಗುವುದೇ ಈ ಆರಾಧನೆ ಮುಖ್ಯ ಅಂಶ. ஏதோ ஒன்று செய்து விட்டு போறதுக்கல்ல இது ஆராதனை. ಏನೋ ಒಂದು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಲ್ಲ ಈ ಆರಾಧನೆ. உனக்கும் தேவனுக்கும் ஐக்கியமாகி பரிபூர்ணமாவதுக்காகவே இந்த ஆராதனை. ನಿಮಗೂ ದೇವರಿಗೂ ಪರಿಪೂರ್ಣವಾಗುವುದೇ, ಅನನ್ಯವಾಗುವುದೇ ಈ ಆರಾಧನೆ. நீ இந்த இடத்துல தெய்வ சாயலாக மாற வேண்டும். ನೀವು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. இதுக்காகத்தான் இந்த ஆராதனை வைத்திருக்கிறது. ಇದಕ್ಕಾಗவே ಈ ಆರಾಧನೆ நீ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. வந்த பிரகாரம் வந்து போகிறதுக்காக அல்ல. ನೀವು ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕಲ್ಲ. அப்படின்றா இந்த ஆராதனை உனக்கு வீணாகிவிடும். ಹಾಗಿದ್ದರೆ ಈ ಆರಾಧನೆ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದೆ. ஆவியோடு உண்மையோடு நீ தேவனை ஆராதித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಧ್ಯಾನದಿಂದ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ಸ್ತುತಿಸಬೇಕು. நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே உனக்கு தெரியக்கூடாது. ನೀನು ಕುಳಿತುಕೊಂಡಿರುವುದೇ ನಿಮಗೆ ತಿಳಿಯಬಾರದು. உனக்குள்ள பரவசமாய் தேவனோடு நீ ஆராதனையில சஞ்சரிக்க வேண்டும். ನೀವು ಆರಾಧನೆ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಸಂಚರಿಸಬೇಕು. அதுதான் ஆராதனை. ಅದೇ ಆರಾಧನೆ ಆಗುತ್ತದೆ. அப்பதான் அவனை தொட்டார் என்ற அர்த்தம். ಆಗಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿದರೆಂಬುದಾಗಿ. ஆராதனையில ஒவ்வொருத்தருமாக தேவன் தொட வேண்டும். ಈ ಆರಾಧನೆ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಮುಟ್ಟಬೇಕು. இல்லாவிட்ட ஆராதனை இது உனக்கா இருக்காது. ಈ ಆರಾಧನೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮಗಾಗುವುದಿಲ್ಲ. நீ வேஸ்ட் பண்ணி போயினுக்கிற. ನೀನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಾ. ஆசீர்வாதங்களை தூரமாக்கி கொண்டு வர. ಆಶೀರ್ವಾದ ದೂರ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಾ. எப்பொழுது முன் ஆராதனையில தொடுகிறாரோ, ಯಾವಾಗ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೋ, அநேக ஆசீர்வாதங்களோடு தான் நீ திரும்பி போக முடியும். ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. நீ வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறது உண்டானா? ನೀನು ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ தேவனு தொடவில்லை, தொடுத்துக்கு நீ தகுதி இல்லை. ದೇವರನ್ನು ಮುಟ್ಟಲಿಲ್ಲ, ದೇವರು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ನೀನು ಸಿದ್ಧವಿಲ್ಲ. இந்த ஆராதனை உனக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ಈ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ಇಲ್ಲದಂತಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. தேவன் இந்த ஆராதனையில உன்னை தொட்டு ஆசிர்வதித்தான். ದೇವರು ಆರಾಧನೆಯನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ இந்த வாரம் முழுவதும் உனக்குள்ள சந்தோஷம், ಈ ವಾರ ಪೂರ್ತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಸಂತೋಷ, உனக்குள்ள சமாதானம், ಸಮಾಧಾನ, உனக்குள்ள தைரியம், ಏನು ಒಂದು ಧೈರ್ಯ, உனக்குள்ள பலம், ಏನು ಒಂದು ಬಲ. இரவு நேரங்களிலே அருமையான எதிர்காலத்தில் உன்னை கொண்டு வைத்திருக்கிற காரியங்களை சொப்பனத்தில் பேசுவார். ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನಗಿಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ
ಕನಸಿನಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು இந்த அனுபவமான வாழ்க்கையை உனக்குள்ள இல்லை என்று சொன்னா, ಈ ಅನುಭವವಾದ ಬಾಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರದಿದ್ದರೆ நீ இந்த சபைக்கு வந்தும் சத்தியத்தை கேட்டு முழு ஞானஸ்தானம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ಸಭೆಗೆ ಬಂದು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನವೆತ್ತಿ ಕೂಡ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ಬೇರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ನಮಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿಲ್ಲ. அநேக நேரங்களில் அநேக சபைகளை பார்க்குறோம். சிஏ சபையோ ரோமன் கேத்தலிக் சபையோ இல்லை ஏதோ பேப்டிஸ்ட் அது இதெல்லாம் இருக்கிறார்கள். ಎಲ್ಲ ಅನೇಕ ಸಭೆಗಳು ವಿಧ ವಿಧವಾದ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அந்த ஆராதனை கிறிஸ்துக்கு சம்பந்தப்படாத ஆராதனை. அது ಆ ಆರಾಧನೆ ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಸಂಬಂಧಪಡದ ಆರಾಧನೆ. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்று போகிறார். ಏನೋ ಬಂದು ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆகையால் ஆராதனையிலே பரலோகம் திறக்கப்பட வேண்டும். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕ ತೆರೆಯಬೇಕು. அவர் உலா வேண்டும் ನಮ್ಮ மத்தியிலே. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಚಲಿಸಬೇಕು. நம்ம ஆராதனையிலே ஏராளமான தூதர்களை கலந்து கொள்ள வேண்டும். ಅನೇಕ ದೂತರ ಜೊತೆ ನಾವು ಅನನ್ಯವಾಗಿ உங்களோடு சேர்ந்து தூதர்களும் ஆராதித்து துதிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ದೇವದೂತರು ಆರಾಧಿಸಿ ಸ್ತುತಿಸಬೇಕು. அதுதான் ஆராதனை. ಅದೇ ಆರಾಧನೆ. ஆசீர்வதிக்க கேட்டுக்கொள்ளுங்க. ಆಶೀರ್ವದಿಸಲು ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. அந்த மக்கள் மேலும் உங்களோட கிருபையும் உங்களோட தயவும் உங்களோட பிரசனமும் உங்களோட ஆசீர்வாதமும் இருந்து வழி எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ಆಮೆನ್. யாத்திரையாக புஸ்தகம் 34:2. ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 34ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಬೆಳಗ್ಗೆ ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿ ಅಲ್ಲಿ ಬೆಟ್ಟದ ತುದಿಯ ಮೇಲೆ ನನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಂತಿರಬೇಕು. ಯಾರೂ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮೇಲಕ್ಕೆ ಬರಕೂಡದು. ಈ ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಯಾರು ಎಲ್ಲಿಯೂ ಕಾಣಿಸಕೂಡದು. ಆಮೆನ್. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமுத்திரத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். மோசே கொடுக்கிற காரியங்களை பாருங்கள். ಮೋಸೆಗೆ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿರಿ. அநேக தடவை நான் பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறேன். ಅನೇಕ ಸಲ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவருடைய சமூகத்தில் நான் காக்கும் போது ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸುವಾಗ அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துறார். ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. முதல் பேச சத்தியத்துக்கும் ಮೊದಲು ಮಾತಾಡಿದ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೂ இப்பொழுது பேச சத்தியத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ಈಗ ಮಾತಾಡುವುದಕ್ಕೂ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2 பலகை கல்லுகளை எடுத்துக்கொண்டு 2 ಅಲಗೆಯ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು அதிகாலையிலே ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲೇ மலையை ஏறி வந்து ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿ ಬಂದು எனக்கு முன்பாக நில். ನನ್ನ ಮುಂದುಗಡೆ ನಿಂತುಕೋ. சாதாரணமாக சொல்லிவிட்டா. ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ஆனா நீ வரும்போது ಆದರೆ ನೀನು ಬರುವಾಗ எந்த ஆடு மாடுகளும் அங்கே இருக்கக்கூடாது. ಯಾವ ಕುರಿ ದನಗಳು ಅಲ್ಲಿ ಇರಬಾರದು. உன் கூட ஒருத்தர் வரக்கூடாது. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಬರಬಾರದು. 2 பலகைகள் எடுத்துக்கொண்டு கல்லுகளை 2 ಕಲ್ಲಿನ ಅಲಗೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஒருவன் தான் ஏறி வந்து எனக்கு முன்பாக நில்ல வேண்டும். ನೀವು ಒಬ್ಬರೇ ಮಾತ್ರ ಹತ್ತಿ ಬಂದು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಕು. தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு செய்தி. ದೇವರು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟ ಒಂದು ಕಟ್ಟಳೆ இப்பொழுதும் இருக்கிறது. மோசேயின் மலம் என்றதுக்கு பேர். ಮೋಸೆಯ ಬೆಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಈಗಲೂ ಇದೆ. ஒரு மலையை சாதாரணமாக மனுஷன் ஏறத்துக்கே கஷ்டம். ಒಂದು ಬೆಟ್ಟವನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮನುಷ್ಯ ಹತ್ತುವುದು ಕಷ್ಟ. 2 கல்லும் எடுத்துக்கொண்டு மேலே ஏறி உச்சியில வந்து நில்லு என்று சொன்னா இது முடியுமா? 2 ಕಲ್ಲಿನ ಅಲಗೆಗಳನ್ನು ಮೇಲೆ ಹತ್ತಿಕೊಂಡು ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲು ಎಂದರೆ ಸಾಧಾರಣವಾ? இறங்குறது சுலபம், ஏறுறது ரொம்ப கஷ்டம். ಇಳಿಯುವುದು ಸುಲಭ, ಹತ್ತುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன அந்த கல்லு? ಆ ಕಲ್ಲು ಏನು? முதல்ல அந்த கல்லை கொடுத்தேன் நானு. ಮೊದಲು ಆ ಕಲ್ಲನ್ನು ಕೊಟ್ಟೆನು, சுலபமா கொடுத்தேன், ಸುಲಭವಾಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆನು. அடுத்த நீ என்ன செய்தா? ಅದನ್ನು ನೀವು ಏನು ಮಾಡಿದಿರಿ? 34:1 அதிலே வார்த்தை பாருங்க. 34:1 ಓದಿರಿ. ಅದು கர்த்தர் ಯೆಹೋವನು ಮೋಸೆಗೆ, ನೀನು ಮೊದಲಿನ ಕಲ್ಲಿನ ಅಲಗೆಗಳಂತೆ ಇನ್ನೂ 2 ಕಲ್ಲಿನ ಅಲಗೆಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೋ. ನೀನು ಒಡೆದು ಬಿಟ್ಟ ಆ ಮೊದಲನೆಯ ಅಲಗೆಯ ಮೇಲಿದ್ದ ವಾಕ್ಯ. வாசியமா. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை
இழுத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் Thank you, Lord. இருந்த வார்த்தைகளை அவைகளில் Thank you, எழுதுவேன். Jesus. முதல்ல நான் கொடுத்த கல்கள் ಮೊದಲು ನಾನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಕಲ್ಲಿನ ಹಲಗೆ 40 நாள் உபாசம் இருந்து அதனை வாங்கி கொண்டாய். 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಅದನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡಿರಿ. சுலபமாக நான் உனக்கு கொடுத்து விட்டேன். ಸುಲಭವಾಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆನು. ஆனா ಆದರೆ அதை ஒடிச்சு போட்டியே. ಅದನ್ನು ಒಡೆದು ಬಿಟ್ಟಿರಿ. வேத சொல்லுது, வேதம் உன் சொல்லுது. கையாலேயே அதை ஒடித்து போட்டாய். ನಿನ್ನ ಕೈಯಿಂದಲೇ ಅದನ್ನು ಒಡೆದು ಬಿಟ್ಟೆ. 40 நாள் உபாசம் எடுத்து வாங்கினதே ஒரே ஒரு சின்ன கோபத்தினால ஒடித்து போட்டான். 40 ದಿವಸ ಉಪವಾಸದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡದ್ದನ್ನು ಚಿಕ್ಕ ಒಂದು ಕೋಪದಿಂದ ಒಡೆದು அநேக ಬಿಟ್ಟನು. கர்த்தருடைய பிள்ளைகள் ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು பல வருஷங்கள் பயபக்தியோடு இருந்து ಹಲವು ವರ್ಷ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ கடைசி சாவர நேரத்துல பாவத்துக்குள்ளாய் நித்தியத்தை எழுந்து போனவர்கள் இந்த உலகத்துல நாம் காணலாம். ಸಾಯುವ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಲೋಕವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. யூதாஸ் எத்தனையோ வருஷம் கூட இருந்தா, ಯೂದಾಸ್ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳು ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದರು. சாவர நேரத்துல அவன் எழுந்து விட்டான். ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. ಸಾಯುವ ಸಮಯದಲ್ಲಿ அநேக பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அந்த ஆவிகள் ஆத்மாக்கள் அந்த உலகத்துல சுத்தும் போது அவர்கள் கண்ணீர் விடும் போது ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧರ ಆತ್ಮಗಳು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು 30 வருஷம் 35 வருஷம் ஊழியத்தை செய்து 30-35 ವರ್ಷ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿ கடைசி இனி ஒரு வருஷம் 1.5 வருஷம் இந்த யாத்திரை முடிக்கிற நேரத்துல ಪ್ರಯಾಣ ಮುಗಿಸುವ ಒಂದು ವರ್ಷ ಸಮಯದಲ್ಲಿ பாவத்துல விழுந்து நித்தியத்தை எழுந்து போய் ஆவிகளா சுத்துறார்கள். ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಆತ್ಮಗಳಾಗಿ ಸುತ್ತುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவன் அதிகமாக 40 பட்சத்தில் குடிக்காதே ಈ ನೀರನ್ನು ಸಹ ಕುಡಿಯದಂತೆ மலை மேல வாங்கும் என்ற சாதாரணமான காரியமா? ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ ಸಾಮಾನ್ಯವಾದ ಕಾರ್ಯ. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி ಅವು ಅಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು தேவனுடைய ತೆಗೆದುಕೊಂಡು, வெளிப்பாடை எடுத்துக்கொண்டு ದೇವರ ಪ್ರಕಟಣೆ ವಾಕ್ಯ ತೆಗೆದುಕೊಂಡು கீழே வரும்போது ಕೆಳಗಡೆ ಬರುವಾಗ சபையார் அட்டகாளியத்தை பார்த்து ಸಭೆಯ ಅಟ್ಟಹಾಸಗಳನ್ನು ನೋಡಿ அதை ஓடிச்சு போடுறான். ಅದನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿಬಿಡು. கோபம், ಕೋಪ. அவன் போல சாந்த முடியவன் யாரும் இல்லை. ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಶಾಂತವುಳ್ಳವರು ಯಾರು ಇಲ್ಲ. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஆத்மாவை கொண்டு வந்தவன் ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಈ ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದೇನೆ. இப்பொழுது அட்டகாசம் கொஞ்ச நேரத்துக்குள்ள மாறிட்டார்களே. ಈಗಲೂ ಅಟ್ಟಹಾಸ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ. கடலை ரெண்டா பிளந்து கொண்டாந்தமே, ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿ செய்து கொண்டாந்தமே, ಹತ್ತು ಅದ್ಭುತ ಮಾಡಿ ಕರೆದು ತಂದರೆ. இப்பொழுது மனம் மாறிட்டார்களே. ಈಗೆಲ್ಲ ಅವರು ಬೇರೆ ಮಾಡಿ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿದರೆ. அந்த கோபம், ಆ ಕೋಪದಿಂದ அது ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய சாதாரணமான எல்லாருக்கும் கோபம் தான். ಅದು ಸೇವಕರಿಗೆ ಬರುವಂತ ಕೋಪವು ಸಾಧಾರಣವಾದದ್ದು. தினகர் பரலோகத்துக்கு போகும்போது ದಿನಗರಿಯ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ மோசையை பார்த்து பேசியிருக்கிறார். ಮೋಸೆಯನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. அவர் என்ன சொல்றார்? ಅವ್ರು ಏನು முகம் ಹೇಳಿದ್ರು? கொஞ்சம் கோபமாக இருக்கிறார். ಆ ಮುಖ ಒಂದು ಕೋಪದ ರೀತಿಯಲ್ಲೇ ಭಾಸವಾಗುತ್ತದೆ. அந்த ஊழியக்காரனுடைய சில முகங்கள் கோபமா தான் இருக்கும். ಸೇವಕರ ಕೆಲವು ಮುಖಗಳು ಕೋಪದಲ್ಲೇ ಇರುತ್ತವೆ. சாத்தான் மேலே கோபம், ಸೈತಾನನ ಮೇಲೆ ಕೋಪ, எவ்வளோ நன்மை பெற்றும் பின்வாங்கி போகிற விசுவாசிகளையும் கோபம் வரும். ಎಷ್ಟು ಉಪಕಾರ ಒಂದು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೇಲೂ ಕೋಪವಿರುತ್ತದೆ. அவருடைய முகத்தை பார்த்தாரா இவரு? ಅವರ ಮುಖವನ್ನು ಅಯ್ಯ ನೋಡಿದರಂತೆ நல்லா தான் இருக்கிறது, ಚೆನ್ನಾಗಿ ಇದೆ. கொஞ்சம் கோபம் முடிய முகமா இருக்கு. ஏன்னா 60 லட்சம் ஜனத்தை நடத்தின ஒரு பெரிய மோஸ்ட் லீடர் ஆச்சே. 60 ಲಕ್ಷ ಜನಗಳನ್ನು ನಡೆಸಿದ ಲೀಡರ್ ನಾಯಕನಾಗಿ ಬಿಟ್ಟರೆ அவர்கிட்ட வரக்கூடிய சகலத்தையும் தாங்கி கொண்டு நடத்துகிறார் பாருங்க. ಅವರ ಹತ್ತಿರ ಬರುವ ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡು இவ்வளவு ನಡೆಸಿದ್ದಾರೆ. சீக்கிரம் பின்வாங்கி போயிட்டாரே, அதுதான் கோபம் அவனுக்கு. ಎಷ್ಟು ಬೇಗನೆ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ எனக்கு கொடுக்கலையே செய்யலையேன்னு கோபம் இல்லை, ನನಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ ಮಾಡಲಿಲ್ಲ இவ்வளோ அற்புதங்களை செய்து 400 வருஷம் அடிமையில செத்து போயிருந்த உங்களுக்கு கொண்டு வந்து நிக்க வச்ச. 400 ವರ್ಷ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಇವರನ್ನು ಕರೆತಂದು ದೇವರು ನಿಲ್ಲಿಸಿದರೆ நடுவில் ஒரு சாமி உண்டாக்கினார். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಾಮಿಯನ್ನು ರೂಪ ಮಾಡಿಸಿಕೊಂಡರು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ಅವನಿಗೆ ಕೋಪ ಬರಲಾರಂಭಿಸಿತು. அதுக்கு என்ன செய்தான்? ಅದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಿದರು? ஆத்திரப்பட்டுட்டான். ಆತರಪಟ್ಟು கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே. ಕೋಪ ಮಾಡಿದರು ಪಾಪ ಮಾಡಬೇಡದು. இந்த 2 கையில எடுத்த கல்லை போட்டு ஒடிச்சிட்டான். 2 ಕೈಯಿಂದ ಕಲ್ಲಿನ ಅಲೆಗೆಯನ್ನು ಒಡೆದು ಬಿಟ್ಟರು. ஒடிச்சு பின்ட்டு கூட தேவன் அவனோடு ஈடுபட்டார், ஊழியத்தில் ஈடுபட்டார். ಒಡೆದ ಮೇಲೂ ದೇವರು ಸೇವೆಯಲ್ಲಿ ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ஆனா ಭಾಗವಹಿಸಿದರು. தேவனுடைய நோக்கம் அதல்ல. ಆದರೆ ದೇವರ ಉದ್ದೇಶ ಅದಲ್ಲ.
கல்லை ஒடிச்சு போட்டதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லாமல் ஆயிடுச்சு. ಕಲ್ಲನ್ನು ಒಡೆದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಚಿಂತೆ ஒடிச்சு ಇಲ್ಲ. போட்டது போட்ட இனி எங்க வரப்போது அந்த கல் ஆயிடுச்சுன்ட்டு அவன் ஒரு நிருசாரியா போயினுக்கிறான். ಆ ಕಲ್ಲಿನ ಅಲೆಯನ್ನು ಒಡೆದದಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಉದಾಸೀನವಾಗಿ ಅಲಸ್ಯವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா அந்த கல்லுடைய காரியங்கள் இல்லாதபடிக்கு ஊழியத்தை செய்ய முடியாது. ಆ ಕಲ್ಲಿನ ಅಲೆಗೆಯ ಕಾರ್ಯಗಳಿಲ್ಲದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. அந்த கல்லை கர்த்தர் கொடுத்தா இவன் வாழ்க்கையில பூரணமான மனுஷனை காணப்படுவான். ಆ ಕಲ್ಲನ್ನು ಹೊಂದಿದರೆ ಮಾತ್ರ ಪೂರ್ಣ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. கல் இல்லாது ஜீவிக்கிறான். ಕಲ್ಲು ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கிறிஸ்து இல்லாது ஜீவிக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತು ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. நான் சொல்லவில்லை, கர்த்தர் இங்க இருக்கிறார் சொல்லி இருக்கிறார். ದೇವರು ನಿಂತು ಇಲ್ಲಿ இந்த ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சட்டை எழுதி கொண்டே இருக்கிறார். ಈ ಸತ್ಯವನ್ನು ಬರೆಯುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு ஊழியக்காரர், ಯೇಸು ಇಲ್ಲದಂತ ಬಾಳು, ಯೇಸು ಇಲ್ಲದಂತ ಸೇವಕರು, இயேசு இல்லாத குடும்பங்கள், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲದ ಕುಟುಂಬಗಳು. இப்பொழுது உங்களை நிக்க வைத்து இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லிடுவேன். ಈಗಲೂ ನಿಲ್ಲಿಸಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ಏನವರಿಗೆ? பைபிளை நான் வீணா பிடிக்கவில்லை. ಸತ್ಯವೇದವನ್ನು உன் ವ್ಯರ್ಥವಾಗಿ கஷ்டத்துக்கு என்ன காரணம், நீ என்ன செய்தாய், ನಿನ್ನ ಕಷ್ಟಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ, ஆசீர்வாத நேரத்துல இந்த கஷ்டம் உனக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? ಆಶೀರ್ವಾದವು ಬರುವ ಬದಲು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಬಂದಿತು ನಿಮಗೆ? நீ சொல்லலாம் அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு, ನೀವು ಹೇಳಬಹುದು ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ. நீதான் ಅದಕ್ಕೆ ನೀವೇ காரணம். கேட்கிறாயா? ಕಾರಣವನ್ನು ಕೇಳುತ್ತೀರಾ? அப்படி இருக்கிறவங்க யாராவது எழுந்திரீங்க இப்பொழுது சொல்றேன். ಹಾಗಿದ್ದರೆ ಯಾರಾದ್ರೂ ನಿಂತುಕೊಳ್ಳಿ, ಈಗಲೇ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எதுக்கு பெரிய நஷ்டங்களோட வாழ்க்கையில வர ஆரம்பித்தது? ಯಾವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಬಾಳಿನ ದೊಡ್ಡ ನಷ್ಟಗಳು ಬರಲಾರಂಭಿಸಿತು? தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் செவிடா இருக்கிறார், அவர் சத்தத்தை கேட்காதபடிக்கு. ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳದಂತೆ ದೇವರು ಕಿವುಡರಾಗಿದ್ದಾರಾ? அளவனை பார்க்காதபடிக்கு குருடனா இருக்கிறாரா? ಅಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡದಂತಹ ಕುರುಡರಾಗಿದ್ದಾರಾ? அளவனை ஆஸ்வதிக்காதபடிக்கு குறுகின கரம் உள்ளவனா இருக்கிறாரா? ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ இல்லை இல்லை இல்லை, தேவன் எப்பொழுதும் ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கோபத்தினால ஒடிச்சு போட்டா, ಕೋಪದಿಂದ ಒಡೆದು ಬಿಟ್ಟರು, நிர்விசாரியா வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ಉದಾಸೀನವಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப ஜனங்களாம் பார்க்கறாங்க, ಆಗ ಜನಗಳೆಲ್ಲ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. சாதாரணமா மோசே கணக்கிடுறார்கள். கர்த்தர் இன்னைக்கு காலையில 3 மணிக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தின சத்தியம், ದೇವರು ವಿವರಣೆ ಮಾಡಿದ ಸತ್ಯ ಮೋಸೆಯನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಜನ ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சாதாரணமாக அவர்கள் பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். ಸಾಧಾರಣವಾಗಿ ஒரு விசேஷ மனுஷனாக அவன் பார்க்கவில்லை. ಅವನನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನೋಡಲಿಲ್ಲ. அது கர்த்தருக்கு தெரியும், ಅದು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. சபையிலே ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்த வேண்டும். விசுவாசிகள் ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ அவருக்கு ಸೇವಕರನ್ನು பயந்து ಗಣಪತಿ- ஜீவிக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸಬೇಕು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ಅದು ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. எப்படி அடாவடியாக செஞ்சு வராம போலுது. ಏನು ಅಡ ಉಡಿಯಾಗಿ தேவன் ನೋಡುತ್ತಲಿದೆ. பார்த்தார், ದೇವರು ನೋಡಿದರು. இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் இவனை கனப்படுத்த வேண்டும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವನನ್ನು அப்பொழுதுதான் இந்த ಗಣಪಡಿಸಬೇಕು. ஜனங்களை இவன் நடத்த முடியும். ಆಗಲೇ ಈ ಜನಗಳನ್ನು ನಡೆಸಲು ಸಾಧ್ಯ. அப்பொழுதுதான் இவனோட நான் இருக்க முடியும். ಆಗಲೇ ಇವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಲು ಸಾಧ್ಯ. மோசே, ಮೋಸೆಯೇ, 2 கல்களை தயார் பண்ணிக்கோ, 2 ಕಲ್ಲಿನ ಅಲೆಗಳನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೋ, மலை மேலே ஏறி வா, ಮಲೆ ಮೇಲೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬಾ. யாரும் கூட வரக்கூடாது. ಯಾರು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರಬಾರದು. அதிகாலையிலே வர வேண்டும். நீ ಮುಂಜಾನೆಯಲ್ಲೇ ಬರಬೇಕು. அதிகாலையில் நீ முதல்ல எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். ಮುಂಜಾನೆಯಲ್ಲೇ அதிகாலையில நீ எழுந்து போறதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா அதிகாலையிலே முதல் நீ வர வேண்டும். ಕಳೆದುಕೊಂಡು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ ಮುಂಜಾನೆಯೇ எழுந்து போறதை ಬರಬೇಕು. பத்தி உனக்கு கவலை இல்லை, ஆனா எனக்கு கவலை இருக்கிறது. ಕಳೆದುಕೊಂಡ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಆದರೆ ನನಗೆ ಚಿಂತೆ ಇದೆ. 2 கல்லை எடுத்துக்கொண்டா. 2 ಕಲ್ಲಿನ ಅಲೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡನು. 2 கல்லு சாதாரணமா எவ்வளவு பாரம் இருக்கும்? ಸಾಧಾರಣ ಎಷ್ಟು ಕಲ್ಲು ಭಾರವಿರುತ್ತದೆ. உச்சி மலை மேல ஏறி வர வேண்டும். ಬೆಟ್ಟದ ತುದಿಗೆ ಏರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. உன் சம்சாரத்தையும் துணிக்கு வச்சுக்கொண்டு சொல்லியிருக்கா இல்லையா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೇಳಬಹುದಿತ್ತಲ್ಲವಾ? இல்ல, ஒடிச்சு போட்டது நீதான். ಒಡೆದು ಹಾಕಿತು ನೀನೇ. நீதான் எடுத்துனவா, ನೀನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. அது அதிகாலையில சீக்கிரமா ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಬೇಗನೆ ಬಾ. அந்த 2 கல்லை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு நடக்கிறான், இல்லை என்று சொல்ல முடியவில்லை. 2 ಕಲ್ಲಿನ ಅಲೆಗಳು ತೆಗೆದು ಕಷ್ಟಪಟ್ಟು ನಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ, ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஏறி வா, ಹತ್ತಿ ಬಾ. உன் கூட யாரும் இருக்கக்கூடாது. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇರಬಾರದು. மலை மேல நிற்கும் போது ஆடு மாடு 2 இருக்கக்கூடாது. ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಲ್ಲುವಾಗ ದನ ಕುರಿಗಳು ಯಾರು ಇರಬಾರದು. இது எது குறிக்கிறது? ಇದು ಯಾವುದನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ? மலைಗಳ மேல ஆடுகள் மாடுகள் பேயலாம், ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಆಡು ಅದು ಕುರಿಗಳು ಉಲಾವಲ. ಅದು ನಡೆದಾಡಬಹುದು. அந்த நேரத்துல என்ன ஆகும்? ಆ அந்த ಸಮಯದಲ್ಲಿ பக்கம் ಏನಾಗುತ್ತದೆ? உனக்கு கண்ணு போவோம்,
ಆ ಕಡೆ ಒಂದು ಕಣ್ಣು உன் ಹೋಗುತ್ತದೆ. ஏக சிந்தனையை கெடுத்து விடும். ನಿನ್ನ ಏಕ ಮನಸ್ಸನ್ನ ಕೆಡಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. என் அன்பு தேவபலி, ಪ್ರಿಯ ದೇವರ ஆராதனைக்கு வந்திருக்கிற நீ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರುವ ನೀವು பல காரியங்களை உனக்குள்ள ஆடு மாடு கவலை இருக்கக்கூடாது, வீட்டை பத்தி கவலை இருக்கக்கூடாது. ನಿಮ್ಮ ಮನೆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇರಬಾರದು. என் புள்ளிக்கு என்ன செய்யுது, ನನ್ನ ಮಗುವಿಗೆ ಏನು ಮಾಡುವುದು, என் மகனுக்கு என்ன செய்யுது, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಏನು ಮಾಡಲಿ, கடன் தொல்லை என்ன செய்யுது, ಸಾಲ ತೊಂದರೆ ಏನು ಮಾಡಲಿ, அவன் செய்வானா, ಅವನು ಮಾಡುತ್ತಾನೆ, இவன் செய்வானா, ಇವನು ಮಾಡುತ್ತಾನ. இது கூடாது. ಇರಬಾರದು. நீ மட்டவா, ನೀನು ಮಾತ್ರ ಬಾ. நீ தானே ಒಡ್ಚ, ನೀನು ತಾನು ಒಡೆದೆ. உன் மனைவி சேர்ந்து ಒಡ್ಚா, ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಸೇರಿ ಒಡಿಸಿದಳ, உன் பிள்ளை சேர்ந்து ಒಡ್ಚா, நீ மட்டவா. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಸೇರಿ ಒಡೆಯಲಿಲ್ಲ, ನೀನು ಮಾತ್ರ ஏற ಬಾ. மாட்டாது, ஏறி போய் நிக்கிறா. ಕಷ್ಟಪಟ್ಟು ಹತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದ தேவபிலி தேவன ஏக சிந்தனையோடு நிற்க ஆரம்பிக்கிறான். ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಿಲ್ಲಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. அவன் நினைச்சுக்கனா, ಅವನು ನೆನೆಸಿದನು, ஆண்டவர் ரொம்ப பெரிய கோபம் புரியவரப்பா, ದೇವರು ಬಹಳ ಕೋಪವುಳ್ಳವರು, இப்படி கஷ்டமா இருக்கிறது, ಅವ್ರಿಗೆ ಕಷ್ಟವಾಗಿ ಇದೆ. இந்த கோபமுடைய தேவனை வச்சு இந்த ஜனத்தை எப்படி நடத்த முடியும்? ಈ ಕೋಪವುಳ್ಳ ದೇವರನ್ನ ಮುಂದೆ ಈ ಜನರನ್ನು ಯಾಗ ನಡೆಸಲಿ? 25 வாசிக்கும் போது 25ರಲ್ಲಿ ಓದುವಾಗ, நான் கர்த்தர், ನಾನು ಕರ್ತನು, மனவுருக்கமு எருக்கமு நீடிய சாந்தமுடைய தேவன், ಕನಿಕರವು ದಯವು ದೀರ್ಘ ಯೆಹೋವ ಶಾಂತವುಳ್ಳ ದೇವರು. ಕನಿಕರವು ದಯೆಯು ಉಳ್ಳ ದೇವರು, ದೀರ್ಘ ಶಾಂತನು, ಪ್ರೀತಿಯು ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನು, ಸಾವಿರಾರು ತಲೆಗಳವರೆಗೂ ದಯೆ ತೋರಿಸುವವನು. ஆழத்தம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். தேவலே, ದೇವರು அவன் நினைச்சா அந்த ஜனத்துக்கு எப்படி இறங்குவாரா? ಈ ಜನಕ್ಕೆ ದೇವರು ಇಳಿಯುತ್ತಾರಾ? என்னையே எப்படி உயிரை வாங்குறாரு? ನನ್ನೇ ಈ ರೀತಿ ಜೀವ ಹಿಂಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது என்ன சொல்றாரு? ಆಗ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, மனவுருக்கம் ಕನಿಕರವು எருக்கம், ದಯವು 1000 தலைமுறை தயவு காட்டுவேன். 1000 ತಲಾಂತರ ದಯ ತೋರಿಸುತ್ತೇನೆ. மோசே, ಮೋಸೆಯೇ, என்னை கடினமானவரை நினைத்து கொண்டாய், ನನ್ನನ್ನು ಕಠಿಣವಾದವರಿಗೆ நான் ನೆನೆಸಿಕೊಂಡೆ. குருவி அல்ல, அன்புடைய தேவனா இருக்கிறேன். ನಾನು ಕ್ರೂರಿ ಅಲ್ಲ, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. 1000 தலைமுறை தெய்வம், அப்பா அப்பா. 1000 ತಲಾಂತರದವರೆಗೂ ಪ್ರೀತಿ. அப்படி என்ன சொன்னா நம்ம பாவம் செய்யலாமே? ಆಕೆಂದು ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಪಾಪ ಮಾಡಬಹುದೇ? 1000 தலைமுறைனா என்ன ஆகும்? எத்தனை வருஷம்? 1000 ತಲಾಂತರ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಾಗುತ್ತದೆ? எங்க எடுத்து பாருங்க ஒரு ஆசீர்வாதத்தை. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಎಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன் வரைக்கும் நினைச்சுக்கிறியா? ನೀನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರುವ உன் ನಿಮ್ಮವರೆಗೆ சம்சாரத்தை வட்டு நினைச்சுக்கிறியா? உன் புள்ளிகளை வட்டு நினைக்கிறியா? 1000 தலைமுறை 1000 ತಲೆಮಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என்னோட ஆசீர்வாதம் இருக்கு. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವಿರುತ್ತದೆ. நான் யார்? ನಾನು ಯಾರು? மன உருக்கமோ எருக்கமோ ಕನಿಕರವು ದಯವು நீடிய சாந்தமுடைய தேவன். ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಉಳ್ಳ ದೇವರು. அப்பளத்தான் என்னோட இருக்க முடியும். ಆಗಲೇ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಲು அப்பதான் ಸಾಧ್ಯ. பரலோகத்துக்கு வர முடியும். ಆಗಲೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. 1000 தலைமுறை, 3 தலைமுறை இருந்தா பரவாயில்ல. 1000 ತಲೆಮಾರು 3 ಅಲ್ಲ ಮಾತ್ರವಲ್ಲ. ஆனா ಆದರೆ 1000 தலைமுறைக்குதுன்னு சொல்லிட்டு நீ வாழ ஆட்டக்கூடாது. 1000 ತಲೆಮಾರು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು பயபக்தி எழுந்துடக்கூடாது. ಭಯಭಕ್ತಿ ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. அப்படி செய்யனா ಹಾಗೆ ಮಾಡುವುದಾದರೆ 3 தலைமுறை உனக்கு அடி விழுவும். 3 ತಲೆಮಾರಿನಲ್ಲೇ 1000 தலைமுறை ஆசீர்வாதம், 1000 ತಲಾಂತರದ 3 ಆಶೀರ್ವಾದ. தலைமுறை மட்டும் தான் உனக்கு அடி விழும். அது சரி இல்லைன்னு தான் அடி விழும், இல்லாட்டி இல்லை. ಸರಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ 3 ತಲಾಂತರಕ್ಕೆ ಏಟು ಬೀಳುತ್ತದೆ. ஏன் அடி விழுவா? ಯಾಕೆ ಏಟು ಬೀಳುತ್ತದೆ? அந்த 1000 தலைமுறைக்குள்ள நீ எழுந்து விடாதபடிக்கு அது சேரணும். நீ ಆ 1000 ತಲಾಂತರದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳದಂತೆ ಅದರಲ್ಲೇ ಇರಬೇಕು. சாம நேரங்களில் நான் எழுந்திருக்கிறது எப்பொழுதுமே 3 மணி 3:30 மணி எழுந்திருக்கிறேன். ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ 3:30 அந்த நேரத்தில் தேவனோட நான் கண்களை மூடி பார்க்கும்போது ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಜೊತೆ சில ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ಕೆಲವು ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತಾರೆ. இல்லை சொல்றார், ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? 1000 தலைமுறை பெருசா 3 தலைமுறை பெருசா? 1000 ತಲಾಂತರ ದೊಡ್ಡದಾ ಇಲ್ಲ 3 அது ತಲಾಂತರ ஏதோ ದೊಡ್ಡದಾ? இந்த 3 தலைமுறை கொஞ்சம் ஒட்டிக்குது, அவ்வளவுதான். ಅದು 3 ತಲೆಮಾರು ಅಂದ್ರೆ ಏನೋ ಆಕತ್ತು ಒಟ್ಟಿ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ಅಷ್ಟೇ. அது நீ சரியில்லைன்னா ಆದರೆ ಸರಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ 3 தலைமுறை உனக்கு அடி விழுவான். 3 ತಲಾಂತರದ மீண்டும் தூக்கி அதுல போட்டு ಮತ್ತೆ 1000 தலைமுறைக்குள்ள உன்னை சேர்க்குவேன். ಮತ್ತೆ 1000 ತಲಾಂತರದ ಏನ್ ಒಳಗೆ ಸೇರ್ಕ್ರೆ? ಸೇರಿಸುತ್ತೇನೆ. ಯಾಕೆ ಸೇರಿಸುತ್ತೇನೆ? நான் மன உருக்கமும் இருக்கவும் ನಾನು ದಯೆಯು ಕನಿಕರವುಳ್ಳ நீடிய சாந்தமுடைய தேவன். ದೀರ್ಘ ಶಾಂತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. அதுக்காகவே
ಅದಕ್ಕಾಗಿಯೇ ஜீவனையை சிலுவையில் கொடுத்தேன், ನನ್ನ ಜೀವವನ್ನೇ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, என் சரீரத்தையும் கொடுத்தேன், ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, என் முழு ரத்தத்தையும் கொடுத்த. ஒரு சொட்டு ரத்தம் இல்லையா? ಒಂದು ತೊಟ್ಟು ರಕ್ತ அந்த நீதிக்கு அந்த அதிபதி ஈட்டில குத்தும் போது ಅಧಿಪತಿ ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல, தண்ணி வந்துச்சா? ಒಂದು ಚೊಟ್ಟು ರಕ್ತವಿಲ್ಲದಂತೆ ನೀರು ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. ஏ சாமி, ஒரு சொட்டு ரத்தம் கூட வீட்டுக்காரது கொடுத்த? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಒಂದು ತೊಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳದೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿರಿ? என் பிள்ளைகள் பரிபூர்ணமாக வேண்டும், ನನ್ನ ಮಕ್ಕಳು ಪರಿಪೂರ್ಣವಾಗಬೇಕು. அதுக்காக தான் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நான் வைத்துக் கொள்ளவில்லை. ಆದ್ರಿಂದ ಒಂದು ತೊಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಸಹ ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அந்த அதிபதி குத்தி பார்க்கறா, ಅಧಿಪತಿ ಗೀಟಿಯಲ್ಲಿ ಚುಚ್ಚಿ ನೋಡುತ್ತಾನೆ. அந்த இடத்துல கோடிக்கணக்கான தூதரோடு இயேசு இருக்கிறத பார்த்தானா. ಕೋಟ್ಯಾಂತರ அப்படியே போட்டான் ಈಟಿಯನ್ನು ಹಾಗೆ ஐயோ, இவர் தேவ மனுஷனா இருக்கிறாரே, ಅಯ್ಯೋ ಇವರು ದೇವರ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக மக்களுக்கு அவன் சுவிசேஷத்தை அறிவித்தான். ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರಿದರಂತೆ. ஒரு சொட்டு ரத்தம் கூட மீட்டுக் கொள்ளவில்லை உனக்காக. ನಿಮಗಾಗಿ ಒಂದು ತೊಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಸಹ அந்த முழு ரத்தத்தை என்ன பண்ண? ಸಂಪೂರ್ಣ ರಕ್ತವನ್ನು ಏನು ಮಾಡಿದಿರಿಯಪ್ಪ? பாவிಗಳ ಮೇಲೆ ಒತ್ತಿ, ಪಾಪಿಗಳ ಮೇಲೆ ಚೆಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವನಾಕಿ, ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನು ಮಾಡಿ என்னுடைய சாயலாக்கன. ನನ್ನ ಸ್ವರೂಪ ಮಾಡಿದೆ. ಬೇಯಿಪುಲೇರೆ, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. முழு பரிபூர்ணமுடைய பிள்ளைகளை வளர்த்தா ಸಂಪೂರ್ಣವಾದ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾಡಿ. உங்க மேல என்ன இருக்கிறது? ನಿಮ್ಮ ಮೇಲೆಲ್ಲ ಏನಿದೆ? ಹಾಗಾದ್ರೆ இயேசுவுடைய ரத்தம், ಯೇಸುವಿನ ರಕ್ತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி செய்தும் ಹಾಗೆ ಮಾಡಿಯೂ நீ பரிபூர்ண ஆகவில்லை. ನೀನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ சரீரத்தையும் கொடுத்தாரு, ಶರೀರವನ್ನು ரத்தத்தையும் கொடுத்தாரு, ಕೊಟ್ಟರು. சிலுவையில நீ பரிபூர்ண ஆகவில்லையா? திராட்சை பார்த்தாக்கா வித்தியாசமாக்குறதா? ತಕ್ಕಡಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ, ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಲಿಲ್ಲ ಇನ್ನು. சாத்தான் திராட்சை பார்த்து கொண்டே இருக்கிறான். ಸೈತಾನ್ ತಕ್ಕಡಿಯನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அப்பளதான் ಆಗಲಿ தன் ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டான். ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அப்பளத்தான் திராட்சை கீழே போயிடுச்சு. ಆಗಲೇ ತಕ್ಕಡಿ ಕೆಳಗೆ ಇಳಿಯಿತು. அப்பளத்தான் முடித்தே. ಆಗಲೇ ಮುಗಿಸಿದೆ. எவ்வளவு பெரிய தியாகம்! உன் தாய் செய்ய முடியுமா? தகப்பன் செய்ய முடியுமா? ನೀನು ತಾಯಿ ತಂದೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? யார் அவர் செய்திருக்கிறார்? ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவரை நேசிக்கிறாயா? ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀರಾ? யோவானின் குமாரனாகிய சீமோனின் பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? ಯೋನನ ಮಗನಾದ ಸೀಮೋನನ ಪೇತ್ರನೇ, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯಾ? அல்பமான ஒரு குளிர் பிடிக்கிறதுக்காகவே என்னை மறுதளித்து விட்டாயே. ಚಳಿಯನ್ನು ಕಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ அவர் யாரோ எனக்கு சத்தியமா தெரியல என்று சொல்கிறாய் விட்டாயே. ಅವರು ಯಾರೋ ತಿಳಿಯದೆಂದು ಅಲ್ಲಗಳೆದು ಬಿಟ್ಟು. யோவானின் குமாரனாகிய சீமோனின் பேதுருவே, நேசிக்கிறாயா? ಯೋವನನ ಕುಮಾರನ ಸೀಮೋನನ ಪೇತ್ರನೇ, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀಯಾ? வெக்கப்பட்டு தலை கொஞ்சி விட்டா. ನಾಚಿಕೆಯಿಂದ ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ 3 தடவை கேட்டா. 3 ಸಲ ಕೇಳಿದರು. ஏன் 3 தடவை கேட்டா? ಯಾಕೆ 3 ಸಲ ಕೇಳಿದರು? ஆவியானவர் நேசிக்கிறாயா? ದೇವರಾತ್ಮನ ಪ್ರೀತಿ கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? ಕ್ರಿಸ್ತರನ್ನು என் அன்பு ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? கொடுத்த பிதாவை நேசிக்கிறாயா? ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ತಂದೆಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀರಾ? நேசிக்கிறேன் ஆண்டவரே. ಅಪ್ಪ, ಪ್ರೀತಿಸುತ್ತೇನಪ್ಪ. அப்ப எனக்குள்ள ஒரு கவலைக்கு செய்யா, ಅದು ನನ್ನ ಒಂದು எனக்கு ஒரு ಚಿಂತೆ. தாகத்தை தீர்த்துக்க முடியுமா? ನನ್ನ ಒಂದು ದಾವನ್ನು ತೀರಿಸಲು ಸಾಧ್ಯವಾ? என்ன சாமி உன்னோட தாகம்? ಅದೇನು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಬಾಯಿದ್ದಾಗ? என் ஆடுகளை மேய்க்க வேண்டாம், ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸಬೇಕು. ஒரு தாகம் இன்னைக்கு மத்தியான வேலையில ಒಂದು ದಾಹ ಇವು ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯ. ஆடுறீங்க நல்லதுதான், வெறும் பாட்டிலே திருப்தி அடையாதே. ಬರೀ ಹಾಡಿನಲ್ಲಿ ಮಾತ್ರ ತೃಪ್ತಿ ಹೊಂದಬೇಡಿ. கோடி கோடி தூதர்கள் பாடுறாங்க பரலோகத்துல. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕೋಟಿಗಳ ஒரு ஆயுதங்களை வாசிக்கிற கருவிகள் இந்த ಚರ್ಚೋட பெருசா இருக்கிறதா? ಒಂದೊಂದು ವಾದ್ಯಗಳು ಚರ್ಚೆಗಿಂತಲೂ ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅಂತೆ ಬಾರಿಸುವುದು. ಬೇರ್ಪಟ್ಟ ವಾದ್ಯಗಳು ವಾಸಿக்கிறார்கள். ಆರಿಸಿ ವಾದ್ಯಗಳನ್ನು ಬಾರಿಸುತ್ತಾರಂತೆ. ಆದರೆ அதுக்காக இங்க வந்துடுறாரு. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. இந்த மோளம் சத்தத்தை கேட்கும், உங்க பாட்டு சத்தத்தை. ಈ ಡ್ರಮ್ ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. நீ எப்படி பயபக்தியோட பாடுறியா, பரிசுத்தோட பாடுறியா? ஏதோ ஐயா எதனா பேஜாரப்படுவார், ஓடி ஓடி ஓட 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 அது இதில் ஒன்று இருக்கிற பேக்கெட்டில் அது என்னது, அதை பிடிச்சின்னு மொபைல் அதை வச்சுன்னு பாடி நிற்கிறது. ಅದು ಮೊಬೈಲ್ ಹಿಡಿದುಕೊಂಡು ಆಡುವುದು. இது பாட்டு கிடையாது, ಇದು ಹಾಡಲ್ಲ. அதில் 2-3 பேர் பாடினீங்க. நான் அந்த இப்போ கேமராவில் பார்த்தேன், உள்ள ಕ್ಯಾಮ್ರಾದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ அந்த கேமரா வச்சு இந்த பிடிச்சுவாதி வந்தாக்க ஓது பாட்ட தெரில. இந்த கோலி எனக்கு கொடுத்துக்கிறாரு.
சிங்கத்தின் கர்ஜனை போடுகிற ஒரு ஊழியக்காரனான் ಸಿಂಹದ ಗರ್ಜನೆ ಹಾಕುವಂತ இயேசுவோடு ಸೇವಕನು. இருந்து கர்ஜனை போடுவேனா? ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು நீ யாரா ಗರ್ಜಿಸುವ இருக்க ಯೇಸು. வேண்டும்? சிங்கத்தின் குட்டியா இருக்க வேண்டும். நீ உனக்கும் எனக்கும் சபைக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, போயிடு. ನಿಮಗೂ ಏನು வாழ கிறிஸ்துக்காக வாழ, இல்லையா விட்டுடு. ಬಾಳಿದರೆ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ஒன்னு ಬಾಳಿದರೆ. சூடாயிரு, ಒಂದು ಬಿಸಿಯಾಗಿರು, ஒன்னு சில்லுன்னு, ಒಂದು ತಣ್ಣಗಿರು, வெது வெதுப்பா இருக்காது. ಬೇಯ ಬೆಚ್ಚ. உன்னை நான் வாந்தி எடுத்துடுவேன். ನಿನ್ನನ್ನು ವಾಮಿಟ್ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತೇನೆ. அடாவடியான இந்த சபையில நீ செய்யன பக்தி ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಡಾವಡಿ யாரும் தப்பிச்சுக்க முடியாது என்று ஆவியானவர் சொல்றார். ಯಾರು படித்தவனுக்கு ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು படிக்காதவனுக்கு அடுக்கடுக்கா நிறுத்தி நிதானமா என் ஊழியக்கார மூலியமா பேசிக்கொண்டு வருகிறேன். ಓದಿದೆ ಇರುವವರೆಗೂ ನಿಧಾನವಾಗಿ ನನ್ನ ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. இதை நீ அசடை செய்தியனா ಇದನ್ನು ನೀನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವುದಾದರೆ தப்பித்துக் கொள்ள முடியாது. ತಪ್ಪಿಸಿ No. தேவைப்படுகிறேன். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்பல கல்லை எடுத்துக்கொண்டு ಆಗ ಕಲ್ಲಿನ ಅಲೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು அடுத்து ஒரு புதிய மனுஷனை இறங்கி வரான். ಅಂತ ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ಇಳಿದು ಬರುತ್ತಾರೆ. எப்படி இறங்கி வரான்? 25 வாசம் அவன் முகம் பிரகாசிக்கப்பட்டதா. 32-20 ನೋಡುವಾಗ ಅವರ ಮುಖ ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತಂತೆ. 25 வார்த்தை பாருங்க. 34, 25, 30 அவனுடைய முகம் பிரகாசிக்கப்பட்டதா. வார்த்தை பாருமா. ಮೋಸೆ ಶಾಸನಗಳ 2 ಕಲ್ಲಿನ ಹಲಗೆಗಳನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಿಂದ ಇಳಿದು ಬಂದಾಗ ಅವನು ಯೆಹೋವನ ಸಂಗಡ ಸಂಭಾಷಿಸಿದ್ದರಿಂದ ಅವನ ಮುಖವು பிரகாசமானವಾಗಿತ್ತು. பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவனோடு பேசும்படி உள்ளே அநேக பிரவேசித்து ஜனங்களை பார்த்தாரடா, என்னடா இந்த மோசே ಅನೇಕ ಜನಗಳು ನೋಡಿದರು, ಏನಪ್ಪಾ ಈ ಮೋಸೆ பிரகாசிக்கிறான். ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது ಆಗಲೇ அந்த ஊழியக்காரனை கனப்படுத்துறாங்க. ಆ ಸೇವಕರನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. ಮೋಸೆಯ இவன் சாதாரணமான மனுஷன் அல்லவோ, ಇವರು ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯರಲ್ಲ, இவருடைய முகமே வேறையா இருக்கிறது. ಇವರ ಮುಖ ಪ್ರಕಾಶವೇ ಬೇರೆ ಆಗಿದೆ. இப்பொழுதும் பரலோகத்துல அப்படியே இருக்கிறானா? ಈಗಲೂ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹಾಗೆ முரட்டாக்குறான். ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ முரட்டா நடத்தின அந்த முரட்டு ஜனத்தோட கொஞ்சம் இருக்கிறான் பாரு, அதனால கொஞ்சம் முரட்டு தான். ஏன் மூஞ்சி கூட முரட்டாய் போகுது. ಮೊಂಡಾಟ ಜನದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವರ ಮುಖ ಸಹ ಮೊಂಡಾಟವಾಗಿ ಇದೆ. நான் முரட்டான என்ன நீங்க மாட்டீங்க, ஓடுவீங்க. ಅಯ್ಯ, ಮೊಂಡಾಟ ಮಾಡಿದರೆ ಓಡಿಬಿಡುತ್ತೆ. பிசாசை கேளுங்க, அவன் கிட்ட முரட்டா நிக்குவேன். ಸೈತಾನ ಕೇಳಿರ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಅಯ್ಯ சரின்னு ஓட வச்சிடுவேன். ಅವ್ರು ಓಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவனுக்கு காட்டுற முகமே வேறையா வச்சிடுவேன். ಅವನಿಗೆ ತೋರಿಸುವ ಮುಖ ರೂಪ தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவரோட முகம் பிரகாசமான 2 கல்லை எடுத்துன்னு வரான். 2 ಕಲ್ಲಿನ ಅಲೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ಮುಖ ಪ್ರಕಾಶವಾಗಿದೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எழுந்து போனதை நீ பெற்றுக்கொள்ளும் போது, ಕಳೆದು எழுந்து போன விசுவாசத்தை, ಕಳೆದು ಹೋದ எழுந்து போன பரிசுத்தத்தை, எழுந்து போன ஜெபத்தை, எழுந்து போன தெய்வீகத்தை, ದೈವಿಕತೆಯನ್ನ நீ மறுபடியும் சரிப்படுத்திக் கொள்ளும் போது ನೀನು ಮತ್ತೆ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ பிரகாச உடையவன காணப்படுகிறார். ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿ ಕಾಣುತ್ತೀಯಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பின்வாங்கி போன விசுவாசி முகத்தையும் பின் வாங்காதிருக்கிற விசுவாசி முகத்தையும் வித்தியாசம் இருக்கும். ಹಿಂದಕ್ಕೆ ಹೋದ ವಿಶ್ವಾಸಿಯ ಮುಖವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಬಾಳುವ ವಿಶ್ವಾಸಿಯ நீ ಮುಖವನ್ನು எவ்வளவு தான் ವ್ಯತ್ಯಾಸವಿರುತ್ತೆ. பவுடர் போட்டு மூஞ்சிக்கு அடிச்சு நீ பவுடர் போட்டாலும் நீ பின்வாங்கி போக தெரியுது. ನೀನು ಎಷ್ಟು ಮುಖಕ್ಕೆ ಪೌಡರ್ ಹಾಕಿದ್ರು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவன் பின்வாங்கி போய் மறுபடியும் எழுந்ததை வாங்கி கொண்டான். ಅವನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ வாங்கி ಕಳೆದುಕೊಂಡು கொண்ட சாதனை இல்ல. 2 கல் எடுத்தான். அதிகாலையில மலை ஏறி கஷ்டப்பட்டான். நீ கஷ்டப்பட்டோம். ಬೆಳಗಿನ ಜಾವ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಆ ಕಲ್ಲಿನ ಅಲೆಗೆಯನ್ನು ಕಷ್ಟಪಟ್ಟು ஆடு ಹತ್ತಿಕೊಂಡು மாடு ಹೋದನು. எதுவுமே பொஞ்சாதி புள்ளை யாரும் இருக்கக்கூடாது. நீ ஏகாத்மி வரணும். ಕುರಿ ದನಗಳು ಯಾವ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಬರದಂತೆ ನೀನು ಒಬ್ಬರೇ ಬರಬೇಕು. தேவன் ஆசீர்வாதம் பெற வேண்டும். நீ தனியே தேவனிடத்துல போ. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ தனியே முழங்கால் படியிடு. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಮೊಣಕಾಲು ಹಾಕು, கண்ணீர் விட்டு ஜெபி. ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸು. நீ தனியே ஜெபிக்கும் போது ನೀನು ಪ್ರತ್ಯೇಕ ಪ್ರಾರ್ಥಿಸು. ஆழமான பாவத்தை எடுத்து காட்டுறாராம் பாருங்க. ನಿನ್ನ ಆಳವಾದ நீ எல்லாரோட சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஆழமான பாவத்தை காட்டுறதில்ல. ನೀನು ಎಲ್ಲರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆಳವಾದ ಪಾಪವು ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. மேரி மக்தாள் தனியா போனா. ಮೇರಿ ಮಗ್ದಲಳು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೋದಳು. அந்த காலை பிடிச்ச உடனே ಆ ಕಾಲನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡ ತಕ್ಷಣವೇ அவள் அறியாத கண்ணீர் தாரைய ஊத்தி அவர் காಲು தொப்பிய நல்ஜா ಅವಳ ಬಿಟ್ಟ தனிய போக ஆரம்பித்தா. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೋಗಲಾರಂಭಿಸಿದಳು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
அவன் மேலே 7 பிசாசிச்சான். ಅವಳ ಮೇಲೆ 7 ದುರಾತ್ಮಗಳಿದ್ದವು. அவளை போல அழுகுடையவள் யாரும் இல்லை. ಅವಳ ರೀತಿಯಲ್ಲಿ அவளை ಸುಂದರ போல ವ್ಯಭಿಚಾರவுடையவர் யாரும் இல்லை. ರೀತಿಯಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದವಳು ಯಾರು ಇಲ್ಲ. அவளை போல கண்ணீர் விட்டவர் யாரும் இல்லை. ಅವಳ ರೀತಿಯಲ್ಲಿ அவளை ಕಣ್ಣೀರು போல ಬಿಟ್ಟವಳು அந்த ಯಾರು? தைல குப்பியை ஒழிச்சு தலை மேல போட்டா. ಅವಳ ರೀತಿಯಲ್ಲಿ ತೈಲದ ಬಟ್ಟೆ அப்பொழுது ಒಡೆದ ಮೇಲೆ ಹಾಕಿದಳು. 400 காசாது, இப்பொழுது எத்தனை லட்சமோ. ಆಗಲೇ 400 இதை பொல்லாத இந்த தைலத்தினால அநேக வாலிபர்களை ஏமாத்தி விட்டு தலையை போட்டு ஓடிச்சா. ಈ ತೈಲದಿಂದ ಅನೇಕ ಯವನಸ್ಥರನ್ನು ವಂಚಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಹಾಕಿ ಹೊಡೆದು ಬಿಟ್ಟಳು. அந்த பாவத்தை அவர் செம்னಕೊಂಡ. ಆ ಪಾಪವನ್ನು ಅವರು ಹೊತ್ತುಕೊಂಡರು. ஆழ்ந்து 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 கண்ணீர் விட்டு ಹತ್ತು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು மன்னிப்பு பெற்றுக்கொண்ட. ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿಕೊಂಡಳು. கணக்கற்ற பாவம், ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು உன்னோட பாவம் செவேறு இருந்தாலும் நான் வெண்மையாக்குவேன். ನಿನ್ನ ಪಾಪ ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರೂ ಬಿಳುಪಾಗುತ್ತದೆ. மன்னிக்கப்பட்ட ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಳು. மகளே, ಮಗಳೇ, சமாதானத்தோட போ. ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು. உன் பாவம் மன்னிக்கப்பட்ட. ನಿನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னையா அவ்வளோ பெரிய கடும் பாவி, ಅಷ್ಟು ಕಠೋರವಾದ ಪಾಪಿ அவ்வளோ சுலபம் மன்னிக்கலையா. ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ உள்ள ஒட்டிஞ்சு இனி நான் சாவர வரைக்கும் இயேசுவை பின்பற்றுவேன். ಹೃದಯ ಒಡೆದು ಸಾಯುವವರೆಗೂ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇನೆ. எங்க போனாலும் இயேசு பின்னால போ. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು அவர் ஊழியம் போகும்போதெல்லாம் பின்னால போவா. ಸೇವೆಗೆ ಹೋಗುವಾಗ கடைசியில் சிலுவையில பாருங்க அவத்தா இருக்கிறா. ಕೊನೆಯಲ್ಲಿ கடைசியில கல்லறைக்கிட்ட அவத்தா இருந்தா. ಸಮಾಧಿ ಹತ್ತಿರ ಅವಳೇ ಇದ್ದಳಂತೆ ನೋಡಿ. அப்படத்த மரியாதை. ಆಗಲೇ ಮರಿಯಳೇ. ஒரு சிஷ்யனும் போகவில்லை, இவர் போய்விட்டா. ಒಂದು ಶಿಷ್ಯರು ಹೋಗಲಿಲ್ಲ, ಇವಳು ಅಲ್ಲಿದ್ದಳು. சிலுவை கிட்ட இவத்தா இருந்தா. ಸಿಲುವೆ ಹತ್ತಿರ ಇವಳೇ ಇದ್ದಳು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು அவ்வளவு பெரிய அன்பு காட்டா. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ எவ்வளவு பாவம் செய்தாலும் ಎಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿದಳು. அத்தனையும் பரிசுத்தமான அன்பு காட்டு இயேசுக்காக தியாகம் செய்தா அந்த பெண்மணியான உலகம் எங்க இருப்பா? இப்பொழுது கட்டாயமும் 3வது வானத்துல இருப்பா. ಅಷ್ಟರಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿ ಮೂರನೇ ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾಳೆ. இந்த மத்தியான வேலை நீங்க என்ன செய்யறீங்க? ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯ ನೀವೇನು ಮಾಡುತ್ತೀರಾ? தேவபிள்ளையே, ದೇವರ அதே இயேசுங்க இருக்கிறார், நீ என்ன செய்ய போகிறா? ಅದೇ ಯೇಸು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, அதே இயேசுங்க இருக்கிறார், நீ என்ன செய்ய போகிறா? ಅದೇ ಯೇಸು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, ಏನು ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೀರಾ? உள்ள ஒடிய வேண்டாம், ಹೃದಯ ಒಡೆಯಬೇಕು. கிறிஸ்துவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. அவன் முகம் பிரகாசிக்கப்பட்டது. ಅವಳ ಮುಖ ಪ್ರಕಾಶ ಬಂದಿತಂತೆ. 5:14 எபேசிய நிருபத்தில் 5:14 நித்திரை செய்கிறவனே, ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ எழுந்திரு, ಎಚ್ಚೆತ್ತುಕೋ, கிறிஸ்து உனக்கு பிரகாசம் கொடுக்குவார். ಕ್ರಿಸ್ತರು ನಿನಗೆ ಪ್ರಕಾಶ ಕೊಡುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳು 5:14 வாசிக்க பட்பட்டு மலை மேலே ஈரமா டைம் ஆச்சு, ஈரமா டைம் ஆச்சு. வாசிமா. ಬೆಳಕಿಗೆ ಸಂಬಂಧವಾದದ್ದು. ಹಾ. ಆದುದರಿಂದ ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ ಎಚ್ಚರವಾಗು, ಸತ್ತವರನ್ನು ಬಿಟ್ಟು ಏಳು, ಹಾ. ಕ್ರಿಸ್ತನು ನಿನಗೆ ಪ್ರಕಾಶ ಕೊಡುವನು. தேவபிள்ளையே, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நித்திரை செய்கிறவனே, ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ. என்ன நித்திரை? ಅದು ಏನು ನಿದ್ರೆ? பரிசுத்த நித்திரை, ಪರಿಶುದ್ಧ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿದ್ರೆ, பயபக்தியில நித்திரை, ಭಯಭಕ್ತಿ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿದ್ರೆ, தேவனுக்காக ஜெயிக்கிறதுல நித்திரை, ದೇವನಿಗಾಗಿ ಮಾಡುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿದ್ರೆ, நிர்விசாரி ಉದಾಸೀನತೆ. நித்திரை செய்கிறவனே, ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ, நீ யாருக்கு சமம்? ನೀನು ಯಾರಿಗೆ ಸಮವಾಗಿದ್ದೀಯಾ? செத்து போன போனோன்றாரு. ಸತ್ತು ಹೋದ ಶವ ಅನ್ನುತ್ತಾರೆ. செத்து போன பணமா அது? ಅದು ಸತ್ತು ಹೋದ அதான் ಹೆಣ. சொல்ல, மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ செத்து போனவனா இருக்கிறாயே, ನೀನು ಸತ್ತವನ- உயிர் உள்ளவன் என்று சொல்கிறாய், ஆனா செத்தவனா காணப்படுகிறாய். ಸತ್ತವನಾಗಿದ್ದೀಯಾ, ಆದ್ರೆ ಜೀವವುಳ್ಳವನೆಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದೀಯಾ? வெள்ளை துணி போட்டுன்னு வந்தவன என்ன போல யாரும் இல்லை. டகதக 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 அதெல்லாம் பார்ப்பவே அது இயேசு கிறிஸ்துவிட்டே. ஏராளமான தேவதூதர்கள் இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ಅನೇಕ ದೇವದೂತರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. வெகு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. மரித்தோரை விட்டு எழுந்திரு. ಸತ್ತವರನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೋಳು. பின்வாங்கி போன விசுவாசியோட பின்வாங்கி போன விசுவாசி தொடர்பு வைக்கிறது. ಹಿಂದಕ್ಕೆ ಹೋದ ವಿಶ್ವಾಸ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಹೋಗಿ ಅವರ ಜೊತೆ ಐಕ್ಯತೆ ಇಡುವುದು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, செத்தவனை விட்டு உலகம் மாயை நம்பி ஓடுகிற அவனோட நீ தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய். செத்து போனவனோட நீ செத்து போன விசுவாசி. ಲೋಕದ ಮಾಯೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಓದುವುದರಿಂದ ನೀನು ಸತ್ತ. மரித்தவரை விட்டு எழுந்திரு. ಸತ್ತವರನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೋಳು. நித்திரை செய்கிறவனே, ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ. என்ன நித்திரை? ಅದೇನು ನಿದ್ರೆ? எதுக்காக உன்னை அழித்தேன்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದೆ? உனக்காக பரலோகம் இருக்கு, அதை பத்தி உன் கவலை இல்லையா? ನಿನಗಾಗಿ ಪರಲೋಕ ಇರುವುದರ ಚಿಂತೆ. நிர்விசாரியாகப்பட்ட நித்திரை செய்து கொண்டிருக்கிறாய். ಉದಾಸೀನವಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? எழுந்திரு. கிறிஸ்து உனக்கு பிரகாசம் கொடுப்பார். தேவன் அன்னைக்கு மோசே கொடுத்த பிரகாசம் இப்பொழுது உனக்கு கொடுக்க போறார். ಅವತ್ತು ಮೋಸೆಗೆ ಕೊಟ್ಟ உன் ஆத்மீக மனுஷன் பிரகாசத்துக்குள்ள இருப்பார். ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಪ್ರಕಾಶ ಪಡುತ್ತಾನೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொலைசர் 5:14 வாசிக்கும் போது
ಕೊಲೆಸ್ಯರು 5:14 ಓದುವಾಗ நாங்கள் இருட்டின் பிள்ளைகள் அல்ல, ನಾವು ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳಲ್ಲ, பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்றாங்க. ಹಗಲಿನವರು ಬೆಳಕಿನವರು ಆಗಿದ್ದೇವೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. நம்மளாம் யாரா இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? இருட்டின் பிள்ளைகள் அல்ல, ಕತ್ತಲೆಯ ಮಕ್ಕಳಲ್ಲ, பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். ಹಗಲಿನ ಮಕ್ಕಳು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು அந்த ಆಗಿದ್ದೇವೆ. பகலின் பிள்ளை என்ற என்ன? ಹಗಲಿನ ಮಕ್ಕಳೆಂದರೆ ಏನು? நீ ஆண்டவருக்காக உபயோகப்படும் நேரம். ನೀನು ದೇವರಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗುವ ಮಕ್ಕಳು. நீ வெளிச்சத்தின் பிள்ளை என்ற என்ன? ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳೆಂದರೆ ಏನು? தனியே ஆண்டவர் சமூகத்திலிருந்து அவரோடு பேசுகிறது. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ದೇವರ ಜೊತೆ இதை போல் சொல்கிறா, ಇದನ್ನು ಹೇಳಿ ಪೌಲರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, இருட்டின் பிள்ளை அல்ல, ನೀನು ಕತ್ತಲೆಯ ಮಗು, பகலின் பிள்ளையும் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறாய். ಹಗಲಿನವನು ಬೆಳಕಿನ அப்படி என்ன சொன்னா, பகலில் ஆண்டவருக்காக உபயோகப்பட வேண்டும். ಹಗಲಿದ್ದ பகலில் வரக்கூடிய எல்லா சோதனையை நீ ஜெயிக்க வேண்டும். ಹಗಲಿನಲ್ಲಿ ಬರುವಂತ ಎಲ್ಲ ಶೋಧನೆಗಳನ್ನು ಜಯಿಸಬೇಕು. அடுத்து நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க வேண்டும். ನಂತರ ನೀನು ಬೆಳಕಿನ ಮಗುವಾಗಿರಬೇಕು, ಕರೆ ಹೊಂದಬಾರದು. மனவாட்டியான திருச்சபையை நீ காணப்பட வேண்டும். ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾದ ಸ್ಥಿರ ಸಭೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. 61 ஏசாயா புத்தகம். ಯೆಶಾಯ 61 ಓದುವಾಗ அங்க என்ன சொல்கிறார் பாருங்க. ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. எல்லாருமே தேவபிள்ளை மடமடன்னு 61 சீக்கிரம் வாசித்து பாருங்க. ಯೆಶಾಯ ಏಳು ಪ್ರಕಾಶಿಸು, எழுந்திரு. ನಿನಗೆ ಬೆಳಕು ಬಂತು, ಹಾ. ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ನಿನ್ನ ಮೇಲೆ ಉದಯಿಸಿದೆ. ಹಾ. ಇಗೋ ಕತ್ತಲು ಭೂಮಿಯನ್ನು ಆವರಿಸಿದೆ, ಹಾ. ಕಾರ್ಗತ್ತಲು ಜನಾಂಗಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದೆ. ಹಾ. ನಿನ್ನ ಮೇಲಾದರೂ ಯೆಹೋವನು உதயிಸಿದನು. எழும்பி உதயிಸುவனு. பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார். எழுந்திரு. பிரகாசிக்கிற இயேசு இருக்கிறார். எப்போ எழுந்து பிரகாசம் வருதா? ಯಾವಾಗ ಇದ್ದರೆ ಪ್ರಕಾಶ ಬರುತ್ತದಂತೆ. நீ ஏந்திரிக்கும் போது எங்க உட்கார்ந்துக்கிற? ನೀನು ಹೇಳುವಾಗಲೇ ಎಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? லௌகிக கவலையால உட்கார்ந்து நிற்கிற, ಪ್ರಪಂಚದ ಚಿಂತೆಗಳಿಂದ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? பாவட்டி ஏச்சனையோட உட்கார்ந்து கொண்டு, ಪಾಪ ಯೋಚನೆಯಿಂದ எச்சிலோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிற. ಉರಿಗಳಿಂದ எழுந்திரு. அது இல்லப்பா, அதெல்லாம் உங்க நீ ஏந்திரி சீக்கிரம். ನೀನು ಎದ್ದಳಪ್ಪ ಬೇಗ. இந்த பாரு, கிறிஸ்து பிரகாசம் உன் மேல வர வேண்டும். ಕ್ರಿಸ್ತರ ಪ್ರಕಾಶ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರಬೇಕು. அப்ப நான் எழுந்து பிரகாசம் என்ன ஆகும்? ನಾನು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕಂದ್ರೆ ಏನು? அநேக ஜனங்கள் வருவார்கள் அங்க தேடி. ಅನೇಕ ಜನಗಳು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರಂತೆ. எத்தனை பேர் இன்னைக்கு ஒருத்தரே வந்துக்கிறீங்களா? வீட்டுக்காரோட வந்துக்கிறீங்களா? இல்லை காட்டுக்காரோட வந்துக்கிறீங்களா? புள்ளியை வீட்டில் விட்டுட்டு வந்துக்கிறீங்களா? இல்லை உங்க கூட ஒரு 4-5 பேர் இட்டு வந்துக்கிற ஆத்மாவுக்கு? ಕುಟುಂಬ ಸಹಿತವಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ, ಇಲ್ಲ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆತಂದಿದ್ದೀರಾ? என்னம்மா நீ மாண்டவரே, ಕ್ಷಮಿಸಿ. நான் இருந்த ஆவிக்குரிய சபையில பயங்கரமான பிரசங்கிகாரர் உட்காருவார்கள். ಆತ್ಮಿಕ ಇದ್ದ ಆತ್ಮಿಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಭಯಂಕರ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವರು ಕುಳಿತಿರುತ್ತಿದ್ದರು. நான் தான் ஒன்றுக்கு உதவாதவன். ಅಯ್ಯವರೇ, ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರು. ಆಗ பாஸ்டருக்கு சொந்தக்காரங்களும் அக்கினிமயமா இருந்தார்கள். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಸ್ವಂತದವರು ಬೆಂಕಿಯ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದರು. நான் உட்கார்ந்தா ಅಯ್ಯ ಕುಳಿತುಕೊಂಡರೆ என் பின்னால என் மூலியமா 50 ஆத்மா உட்கார. ಅಯ್ಯ ಮುಖಾಂತರ 50 ಆತ್ಮಗಳು ಬರುತ್ತಿದ್ದವು. தேவபிள்ளை, அப்ப நான் ஊழியக்காரன் கிடையாது. ಅಯ್ಯ ಅವಾಗ ಸೇವಕರಲ್ಲ. தேவன் அத்தான் என்ன பார்த்தா, ದೇವರು ಅದನ್ನೇ ನೋಡಿದರು. விசேஷமான ஊழியத்துக்கு என்ன அளித்தார். ವಿಶೇಷವಾದ ஆத்மா பாரவுடையவரா இருக்கிறார். ಆತ್ಮ ಭಾರವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. நான் இல்லாத நேரத்தில் அந்த சபையை திட்டுவார் எல்லாரையும். ಅಯ್ಯ ಇಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು உனக்கு வெக்கமா இல்லையா? அவர்கிட்ட போய் புத்தி கத்துக்கோ. அவர் கால் கீழே பூருன்னு சொல்லிட்டு இருக்காரு சில பேர். ಅವರ ಕಾಲ ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ நேற்று வந்த அவர் எப்படி ஆத்மட ஆதாயப்படுத்தார். ನಿನ್ನೆ ಬಂದವರು ஒரு ஞானஸ்தான ஆராதனைக்காக என் மூலியமா ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் சபை ஓபன் பண்ணார் பாருங்க. ಒಂದು ರಕ್ಷಣೆ ಅಯ್ಯ ಮುಖಾಂತರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ಸಭೆಯನ್ನೇ ಓಪನ್ ಮಾಡಿದರು. அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவங்க பேரு என்ன கேட்டாரு. அவ்வளவு பெரிய சிங்கம் அவரு. ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡುವಾಗ ಅಯ್ಯನವರ ಹೆಸರು ಕೇಳಿ இவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் நீயே சொல்லு. ಜೇಮ್ಸ್ பேங்க்ல நிக்க வச்சு காஸ்பல் பிரேயர்ல சொல்றாரு. ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೇಯರ್ ಅಲ್ಲಿ ಮಗುವಿಗೆ ಏನು ಅಡ್ರೆಸ್ ಹೆಸರಿಡಬೇಕು ಹೇಳಿ. பெரிய பெரிய ஊழியக்கார ஆயிட்டாங்க. ಇವಾಗೆಲ್ಲ ಅವರು ದೊಡ್ಡ ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. பெரிய பெரிய சபை கட்டினார்கள். நான் போட்ட விதை போது வீணாகவில்லை. ಬಿತ್ತಿದ ಬೀಜ பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காக போடவில்லை விதை. என் சொந்த இஷ்டத்துக்கு போடவில்லை. கிறிஸ்து சொன்ன மாதிரி விதை போட்டேன். ಹಣ ಆಸ್ತಿ ಸಂಪತ್ತಿಗಾಗಿ ಬೀಜ ಬಿತ್ತಲಿಲ್ಲ. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ಎಷ್ಟೋ ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. நீ வரும்போது நீ ஒண்டி வந்த வேஸ்ட். ನೀವು ಬರುವಾಗ ಒಬ್ಬರೇ ಬಂದರೆ ವ್ಯರ್ಥ. புதுசா அன்னைக்கு பிரயாசப்பட்டு சபையை பத்தி பேச வேண்டும், இயேசு பத்தி பேச வேண்டும். ಸಭೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು. நீ அந்த ஆத்மா கொண்டு வர வேண்டும். ಆತ್ಮವನ್ನು ಕರೆತರಬೇಕು. அதை விட்டுட்டே ಅದನ್ನು ಬಿಟ್ಟು என் மக எம்ஏ படிச்சு எருமை வைக்க போய்க்கிறான். ನನ್ನ ಮಗ ಎಮ್ಮೆ ಓದು என் மக எப்படிப்பட்டவ தெரியுமா?
தேவப்பிள்ளைங்க ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படி பேசின்னு போய் நிற்கிற இயேசு பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ಯೇಸುವಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ ಸಂದರ್ಭವಿಲ್ಲವಾ? அவ்வளோ பேர் வந்து சேருவார்கள். ಅಷ್ಟೋ ಜನ ಬಂದು ಸೇರುತ್ತಿದ್ದರು. கர்த்தர் சொன்ன ஒரு நாள் ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಹೇಳಿದರು, அத்தனையும் மந்தையும் உன் பேரில் சேர்த்து வைத்திருக்காங்க. ಅಷ್ಟು ಮಂದ ಹೆಸರನ್ನು ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದೆ. பைப் லைனில், வையாலிக்காவல், ஸ்ரீராம்புரம், ಶ್ರೀರಾಂಪುರ. ஒரு நாளைக்கு 6 கூட்டம் நடத்தும் பாருங்க. 6 கூட்டத்தில் எப்படி பிரசங்கம் செய்வேன் எனக்கே தெரியாது. எனக்கே பாஸ்டர் ஆச்சரியப்பட்டார். ಪಾಸ್ಟರ್ ಆಶ್ಚರ್ಯಪಡುವ ರೀತಿ எப்படி இவன் பேசுறான் ಯಾಕೆ ಇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ எனக்கு தெரியாது. ಅಯ್ಯನವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்க அண்ணன் குடும்பத்தெல்லாம் கேட்டு இங்க பாரு பேசுறாரு, எப்படி பேசுறா தெரியலையே, ಇವರು ಯಾಕೆ ಮಾತಾಡುತ್ತಾರೋ ತಿಳಿಯದೆ, உன் எப்படி பேசுற எனக்கே தெரியல. ಅಯ್ಯನವರಿಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ, அவருக்கு தெரியும். அவர் ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு உனக்கு? ಆ ಜ್ಞಾನ ಇವರಿಗೆ ಯಾಕೆ அந்த ಬಂದಿತು? கிருபை எங்கிருந்து வந்துச்சு ಆ உனக்கு? ಕೃಪೆಯಲ್ಲಿಂದ ಬಂದಿತ್ತು. எந்த பைபிள் காலேஜுக்கு ஸ்டடிக்கும் போது எப்படி இந்த ரகசியங்கள் வந்துச்சு? ಯಾವ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಗೆ ಹೋಗಲಿಲ್ಲವೋ ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಜ್ಞಾನ ಬಂದಿತು? ரகசியத்தை வெளிப்படுத்த தேவன் என்னோடு இருக்கிறார். ರಹಸ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವ ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. இது வரைக்குமாக ಇದುವರೆಗೂ 57 வருஷம் என்னோட ஊழியம், 57 ವರ್ಷ, லட்சக்கணக்கான பிரசங்கம், ಲಕ್ಷಾಂತರ ಪ್ರಸಂಗಗಳು. எப்படி பேசுறேன் எனக்கே தெரியல. ಯಾಕೆ ಮಾತಾಡುವುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்பொழுதுதான் டைப் பண்ணிட்டு அதெல்லாம் யூடியூப்ல போட்டுக்கிறாங்க. ಈಗ ಎಲ್ಲ ಟೈಪ್ ಮಾಡೋದು ಯೂಟ್ಯೂಬ್. சில நேரத்தில் அந்த பிரசங்கத்தை பார்க்கும்போது நானா பேசினுக்கிறேன்னு எனக்கு தலைக்க ஓட மாட்டேன். ಕೆಲವು ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳುವಾಗ ಅದು ನಾನು ಮಾತಾಡಿದ್ದನಾ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஞானத்தை கேள், நான் உனக்கு தருகிறேன். ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳುವು, ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆகியாலே நான் தேவப்பிள்ளையே, ಆತನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು. ஒளி வந்தது, ಬೆಳಕು ಪ್ರಕಾಶ. உலகம் முழுவதும் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಕತ್ತಲು ಕವಿದಿದೆ. நீயோ உட்கார்ந்து கொண்டிருக்கிற, ನೀನು ಕುಳಿತಿರ್ತೀಯಾ? வெறும் பஞ்சாதி உன் புள்ள, உன் பஞ்சாதி உன் புள்ள, உன் குடும்பத்தை பற்றியே கவலை. அதனால தான் ஏதோ உருப்படாத போகுது. போ, ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಚಿಂತಿಸುವುದರಿಂದಲೇ ನಿನಗೆ ಯಾವುದು ಏಳಿಗೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. உன்னை மீட்டு கொண்டது எனக்காக நீ கவலைப்படுகிறாயா? ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ನನಗಾಗಿ ಚಿಂತೆ அழிந்து ಮಾಡುತ್ತೀಯಾ? போகிற ஆத்மாவில் நீ பாதாளத்தை போய் கொண்டிருக்கிறதே, நீ கவலைப்படுகிறாயா? ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುವ ಆತ್ಮಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? உன் ஆசை என்ன சுவாமி? ನಿಮ್ಮ ಆಸೆ ಏನಪ್ಪ? என் ஆசை முழு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்த வேண்டும். ನನ್ನ ಆಸೆ அவரை ಆತ್ಮಗಳನ್ನು பற்றி ಆದಾಯ பேச ಮಾಡು. வேண்டும், ரத்தத்தை பற்றி பேச வேண்டும், ரட்சிப்பை பற்றி பேச வேண்டும், அடுத்து சபையை பற்றி பேச வேண்டும், ஊழியக்காரரை பற்றி பேச வேண்டும். ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தியனா உனக்கு நீ பரலோகத்துக்கு போகும்போது அவர் முழங்கால் படிவிட்டு உனக்கு முத்தம் எடுக்கிறாரா? ಅವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ 52:8 என்ன சொல்கிறார்? 52 சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதைகள், அந்த பாதங்கள் அவ்வளவு அழகாக்கலாம். ಸುವಾರ್ತೆ ಸಾರುವವರ ಪಾದಗಳು ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿರುವಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ என்ன செய்கிறா? ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? யாரோ இங்க வந்து உட்காரா, ಮಲ್ಲಿದ್ದು ಕುಳಿತುಕೊಳ್ಳು, யாரோ கண்ணீரை விட்டு அழுகுறது. ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಅಳುವುದು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು யாரோ ஒப்பாரி வைக்கிறது, ಬರೀ ಓಲಾಡುವುದು, உன்னை பத்தியே ஜெபிக்கிறது, ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು, உன்னை பத்தியே ஆண்டவர்கிட்ட சொல்லி நிற்கிறது. ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲೇ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳುವುದು. இப்போ பாருங்க, இப்போ வராங்க ஒருத்தர ஜெபத்துக்கு, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ ನೋಡಿ. எங்க வீட்டுக்காரர் மாறவே மாட்டான்டா. நீ மாறினா தானே மாறுவாரு. ನೀವು ಮಾರ್ಪಟ್ಟರೆ ತಾನೇ ನಿಮ್ಮ ಯಜಮಾನರು எங்க ಮಾರ್ಪಡ್ತಾರೆ. வீட்டுக்காரர் மாறவே மாட்டாங்க, ನಮ್ಮ ಮನೆಯವರು, என் புள்ள மாற மாட்டாங்க. ನನ್ನ ಮಗ ஐயோ இடுப்பு வலி எனக்கு 7 மாசத்துல இருக்குது, சுகம் ஆகலையே. உனக்கு சுகம் ஆகக்கூடாது. இந்த தான் செக்ஷன் நம்மளதெல்லாம். ಇದೇ ಸೆಕ್ಷನ್ ನಮ್ಮದೆಲ್ಲ. இதென்ன கிளினிக்கா? கிளினிக் நினைச்சது இது தெய்வ லோகத்துக்கு வழிகாட்டுற ஒரு இது. கிளினிக் நினைச்சுக்கிறேன். அப்பப்போ அந்த நோவு இந்த நோவு தாளம் எனக்கு இருக்குது 1000 உங்ககிட்ட சொல்றேன். அதெல்லாம் அவர்கிட்ட பாத்துக்கிறாரு. ಅದೆಲ್ಲ ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವುದು. என் வயசுக்கு மண்ணோட மண்ணா இருக்க வேண்டும். ನನ್ನ ವಯಸ್ಸಿಗೆ ಮಣ್ಣಿಗೆ ಮಣ್ಣಾಗಬೇಕಾಗಿತ್ತು. ಯಾಕೆ? இப்பொழுது கூட சூப்பர் சத்தம். ಈಗಲೂ ಸಹ 55 வருஷமா பேசுற அதே குரல் வித்தியாசம் இல்லை. 55 ವರ್ಷಗಳಿಂದ அவர் தொட்டார், ಅವರು ಮುಟ್ಟಿದರು, என் தொண்டியை தொட்டார். ಅವರು ಗಂಟಲನ್ನು ಮುಟ್ಟಿದರು. பிரயாசம் அல்ல, ನನ್ನ ಪ್ರಯಾಸವಲ್ಲ, அவருக்காக என்ன தொட்டார். ಅವರಿಗಾಗಿ ಮುಟ್ಟಿದರು. லட்சக்கணக்கான பிரசங்கம், ಲಕ್ಷಾಂತರ ಪ್ರಸಂಗಗಳು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆச்சரியப்படுறார்கள், ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ. அவரோட சமூகத்தில் நான் நிற்கிறேன். ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. 3 மணிக்கு எழுச்சிறேன், 3:30 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. 3 மணிக்கு எழுச்சிறேன், 3 ಗಂಟೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, 2:45 எழுச்சிறேன், 2:45 ಗಂಟೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. கொஞ்ச நேரம் அப்படி வாக் பண்ணிட்டு ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ವಾಕ್ ಮಾಡಿ முகமெல்லாம் கழுவிட்டு பிரஷ் பண்ணிட்டு ಮುಖ ಬ್ರಷ್ ಎಲ್ಲ ತೊಳೆದುಕೊಂಡು உட்கார்ந்துற தேவ சமூகத்தில் ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕುಳಿತು சபை பற்றி என்ன வெளிப்படுத்தினார், யாரை பற்றி என்ன வெளிப்படுத்தினார், என்ன குடும்பத்தை பற்றி வெளிப்படுத்தினார், அதுக்கு அவர் சமூகத்தை வைத்தார். ಸಭೆ ವಿಷಯದಲ್ಲಿ, ಕುಟುಂಬದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. சாமி ஏன் அந்த 2 பேரும் ஆஸ்வதிக்க மாட்டாங்க? ಸ್ವಾಮಿ ಯಾಕೆ ಅವರನ್ನು ಆಸ್ವಾದಿಸುತ್ತಿಲ್ಲಪ್ಪ? அவங்களுக்கு ஆசை ಅವರಿಗೆ ಆಸೆ என் மேலே இல்லை,
ನನ್ನ ಮೇಲಿಲ್ಲ. அங்க பார். ಅಲ್ಲಿ ನೋಡು. அப்படி காட்டினா ಅಲ್ಲಿ ஓடி போய் கோணி பையில பணத்தை வாருக்கிறாங்க. ಓಡಿ ಹೋಗಿ ಗೋಣಿ ಚೀಲದಲ್ಲಿ ಹಣವನ್ನು ತುಂಬಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என்னன்னா இது கோடி பையில பணத்துங்களை வாரிக்கிறாங்களே என்னன்னு பார்த்தா ಗೋಣಿ ಚೀಲದಲ್ಲಿ ಹಣವನ್ನು ತುಂಬುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ பண ஆசை உடையவர்கள், ಹಣದ ಆಸೆ ಉಳ್ಳವರು. என் மேல ஆசை இல்லை. ನನ್ನ ಮೇಲೆ ಆಸೆ ಇಲ್ಲ. எந்த காரணத்தை கொண்டு வாரிக்கிற பணம் அவங்களுக்கு கிடைக்காது, அது போகாது, நடக்காது. ಬಾಚಿಕೊಳ್ಳುವ ಹಣ ಅವರಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. பணம் இருந்தா போதும், ஏசி இல்லாகட்டியும் போதும். ಏಸು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಹೋಗಲಿ, ಹಣ ಇದ್ದರೆ ಸಾಕು. அந்த குணவுடையவங்க பணத்தை வாரத்தை கர்த்தர் காமிச்சார். ಆ ಗುಣವುಳ್ಳವರು ಹಣವನ್ನು ಬಾಚುವುದು ದೇವರು ತೋರಿಸಿದರು. இயேசுவின் அன்பை வாரு, ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು இதனால உனக்கு பணம் கொட்டும். ಇಂದಿನಿಂದ ಹಣವು ತುಂಬುತ್ತದೆ. இப்போ காலையில் வந்து சொன்னான், அது அங்கே உட்காந்துக்கிறான்ப்பா, வந்து சொன்னான் இவ்வளோ போட்டுக்கிற மேலே இன்னும் 25 லட்சம் ரூபாய் தேவையாகுதுன்றான். ಎಷ್ಟು ಬೇಕಾಗಿದೆ, 25 ಲಕ್ಷ ಖರ್ಚಾಗುತ್ತದೆ ಎನ್ನುತ್ತಾನೆ. பாவம், நான் அவனும் பயப்பட மாட்டேனே. ಅಯ್ಯ, ಭಯಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்காரு சிவா, அவர் கொடுத்துருவார் மொத்தமாக. ಫ್ರೆಂಚ್ ಸೀಟಲ್ಲಿ ಶಿವ ಸಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. ನನ್ನ ಅನ್ಬ ದೇವ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தேவன் கொடு, உனக்கு கொடுக்கப்படும். ದೇವರಿಗೆ ಕೊಡು, ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. எனக்கு வரதெல்லாம் அவர் கொடுத்துட்றோம். ಬರುವುದೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் எனக்கு கொடுக்குறாரு. ದೇವರಿಗೆ எனக்கு கொடுக்குறது அவர் கொடுத்தாரு. ಕೊಡುವುದು ದೇವರಿಗೆ மேலே 1 கோடிக்கு மேலே அவரை போலகுது. 1 ಕೋಟಿ ಮೇಲೆ இன்னும் 27 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்றான். இந்த 26ஆம் தேதி சர்ச்சிட்டு, அதாவது ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஓப்பன் பண்ண ஆகுதோ இல்லையோன்னு ஒரு டவுட்டில் இருக்குது. இன்னும் அப்படியே இருக்குது வேலை. ராமபகலும் செய்கிறாங்க, இன்னும் அப்படியே இருக்குது. ರಾತ್ರಿ ಹಗಲು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಇನ್ನೂ ಹಾಗೆ ಇದೆ ಕೆಲಸಗಳು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொடு, உனக்கு கொடுக்கப்படும். ಕೊಡು, ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. எல்லா விஷயத்திலையும் உனக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, நீ கொடுத்ததை கணக்கெடுத்து கொடுத்துறாரா மேலே. ನೀನು ಕೊಟ್ಟದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಲೆಕ್ಕವಿಟ್ಟು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರಂತೆ ಮೇಲೆ. ஏழிகை உட்கார்ந்துக்கிறீங்க, அவங்களோட என்ன ஆவல் தெரியுமா? ಕೆಲವು ಬಡ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಆಸೆಯಿಂದ ಕೊಡುತ್ತಾರೆ. இங்கே உட்காந்துக்கிறீங்க சில பேர், பாவம், அவன் பேர் சொன்னாங்க பாவம், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னப்பா ஆலயத்துக்கு கொடுக்கலையா? கொடுக்குறேன். ಆಲೆ ಕೊಡ್ತೇನೆ. 2 மாதம் விட்டான், என்னப்பா ஆலயத்துக்கு கொடுக்குறேன். 6 மாதம் விட்டு, என்னப்பா ஆலயத்துக்கு கொடுக்குறேன். ஐயோ உனக்கு வயசு ஆகி போச்சாயா? தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதுக்கு நான் கேட்குறேன்? நீ கொடுத்தா தான் நான் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நீ 1 பைசா கொடுக்காத, அவர் மேலே பரிபூர்ணமாக முடிக்க போகிறார். ಅದು ದೇವರಾಲಯ, ದೇವರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ஆனாலும் உன் ஆசீர்வாதத்தை இழந்து விடாத. ಆದರೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳ. ஆண்டவர்கிட்ட சம காமிக்காத. கொடுக்குற, பண்ணுறேன், செய்கிறேன்னு அவர் என்ன உனக்கு லேவாதேவி வட்டிக்கு பணம் கொடுக்குறவரா? ದೇವರು ಏನು ಲೇವಾದೇವಿಗೆ ಹಣ ಕೊಡುವವರ? கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தோட அங்கே உள்ள செத்தானுங்க புருஷ மாதிரி 2 பேரும் நாக்கு போயிட்டு, அது பாதாளத்துக்கு போயிடுச்சு ஆத்மா. ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೊಡಲಿಲ್ಲವಾದ್ರಿಂದ ಅಲ್ಲೇ ಸತ್ತು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. 7 புள்ளிங்க அன்னைக்கு படிக்க வைக்கிறேன் பாருங்க, யார் யார் கொடுத்துக்கிறாங்க எவ்வளோன்ட்டு. ಬಡ ಮಕ್ಕಳು சில பேர் வேண்டாம் கொடுத்துக்கிறீங்க, அந்த அமௌண்ட் பார்த்தா தெரியுது. ಕೆಲವರು ಕೊಡಲ, நானோ கொடுத்தேன் ஆன்றது 1 பேர் வரட்டும், ನಾನು ಕೊಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಬರಲಿ ಎಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இவ்வளவு சுலபமாக என்னை ஏமாற்ற முடியாது. ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ವಂಚಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ ಎನ್ನುವರನ್ನ. கர்த்தரோடு இருக்கிற மனுஷன், ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯ. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், ನಿನ್ನ ಕಷ್ಟ கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ಕೊಡಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು நீ கொடுத்த மாதிரி கர்த்தர் எழுதி கொள்வார். ನೀನು ಕೊಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. பிள்ளைகளையும் இந்த உலகத்துல உண்டு. ಆ ರೀತಿಯ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆகையால தேவபிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எழும்பு பிரகாசி, ಏಳು ಪ್ರಕಾಶ, உலகம் முழுதும் இருள் மூடிக்கொண்டு வருகிறது. ಲೋಕ ಕತ್ತಲು ಮುಚ್ಚಿದೆ. இதோ அவர் வந்து கொண்டிருக்கிறார். கால் சத்தம் கேட்கிறதா? ಕಾಲಿನ ಸಪ್ಪಳ ಕೇಳುತ್ತಾ ಇದೆಯಂತೆ. நீ என்ன பதில் கொடுக்க போற? திடீர் ஜீவன் போச்சு, எனக்கு அவருடைய சமூகத்துக்கு போறவன்ட்டு நீ என்ன பதில் கொடுப்பா? ತಕ್ಷಣ ಜೀವ ಹೋದರೆ ಅವರ ಸನ್ನಿಧಾನ. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தனே, நல்ல கண்ணை கொடுத்தனே, நல்ல பணத்தை கொடுத்தனே, உன் பிள்ளைங்களுக்கு கொடுத்தனே, என்ன படுத்தனே, உனக்கு எல்லாவற்றையும் உதவி செய்யறேன். நீ எனக்காக என்ன செய்தா? ನಿನಗೆಲ್ಲ ಸೌಕರ್ಯ ಮಾಡಿ ಸಹಾಯ ಮಾಡಿ. உனக்காக நான் ஒன்றும் செய்யல, வெறும் சொம்பு கொடுத்தேன். ನಿನಗಾಗಿ ನಾನು ಏನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ಬರೀ ಚಂಪು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. கர்த்தர் கேட்குவாரா? ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. அப்படி அவருக்காக நீ ஜீவிக்கும் போது ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ உனக்கு ஆயுஷ் நல்லா கொடுக்குறாரா? ನಿನಗೆ ಆಯುಷ್ ದಿವಸ ಕೊಡುತ್ತಾರಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் கலருக்குள்ள இருக்கிறவனுக்கு ஆயுஷ் நாளை கொடுத்தாரு. ಸಮಾಧಿಯಲ್ಲಿರುವ கலருக்குள்ள போகும்போது கர்த்தர் கேட்டார், ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹೋಗುವ ஆயத்தமா இருக்கிறேன், வரியாப்பா? ಸಿದ್ಧವಾಗಿ ಬರುತ್ತೀಯಪ್ಪ ಎಂದು ಕೇಳಿದರು. யோசனை பண்ண, ಅಯ್ಯ ಯೋಚನೆ ಮಾಡಿ சபையை பார்த்தேன், ಸಭೆಯನ್ನು ನೋಡಿದರು. அடுத்து என் மனைவியை பார்த்தேன், கலருக்குள்ள நின்னுங்கன்னு. ಪಾಸ್ಟರನ್ನು ನೋಡಿದ್ರು, ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, சீக்கிரம் ಸ್ವಲ್ಪ வரியா? ಬೇಗ ಹೇಳಪ್ಪ, ಬರುತ್ತೀರಾ?
அப்படி மறைச்சிருந்தா நான் 2 வருஷம் இருக்கும் போய். ಹಾಗೆ ಹೋಗಿದ್ದರೆ 2 ವರ್ಷ ಆಗುತ್ತಿತ್ತು ಹೋಗಿ. இல்லை ஆண்டவரே கொஞ்சம் சரி போய் நான் வரேன், அப்புறம் வரேன். ಸರಿಪಡಿಸಿ ಬರುತ್ತೇನಪ್ಪ ನಂತರ. சரி, கலர்லேருந்து கையை தூக்கி வெளியே விட்டார். ಸಮಾಧಿಯಿಂದ ಕೈ ಚಾಚಿ ಮೇಲೆತ್ತು ಬಿಟ್ಟರು. அப்படியால போனஸில் ஓடி இருக்குது என் கதை. இந்த ஆயுசு முடிஞ்சிடுச்சு. ಬೋನಸ್ನಲ್ಲಿ ಓಡುತ್ತಿದೆ ಎನ್ನುವರ ಕತೆ. இவன் உண்மை முடிவார். ಇವರು ನಂಬಿಕೆ எனக்காக ஜீப்பா, ನನಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. இவருக்கு ஆயுசு நாள் கொடுக்க வேண்டும், ಆಯುಷ್ಯ ಸಹ ಕೊಡಬೇಕು, இவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், ಆರೋಗ್ಯ ಕೊಡಬೇಕು. நிற்க வைத்தார். ನಿಲ್ಲಿಸಿದರು. ஆண்டவருக்காக ஜீவி, ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿ ஆயுசு நாளும் கொடுக்குவார், ಆಯುಷ್ಯ ದಿವಸ ಕೊಡುತ್ತಾರೆ, ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஜீவிக்கிற தனக்கென்று ஜீவிக்கால் மறித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்காக நீ ஜீவி. ಜೀವಿಸುವ ತನಗೆಂದು ಜೀವಿಸದೆ ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನವಾದ ಯೇಸುವಿಗಾಗಿ ಜೀವಿಸು. நீ இருட்டின் பிள்ளை அல்ல, ನೀನು ಕತ್ತಲೆಯ ಮಗನಲ್ಲ, பகலுண்டி பிள்ளையும் ಹಗಲಿನ ಮಕ್ಕಳು, வெளிச்சந்த பிள்ளையா இருக்கிறா. ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ. பிள்ளை ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மளாம் யாரா இருக்கோம்? ಅವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? பகலின் பிள்ளைகள் அவருக்காக உபயோகப்படுற பிள்ளைகள், ಹಗಲಿನ ಮಕ್ಕಳು ಅವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗುವವರು. வெளிச்சந்த பிள்ளை கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிறார். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು ಕ್ರಿಸ್ತನ ಬೆಳಕು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಂತೆ. தேவதூதர்கள் எவ்வளவு வெளிச்சம் தெரியுமா? ದೇವದೂತರ ಮಂಡಲದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೆಳಕು ಇದೆ ಗೊತ್ತಾ? ஆனா நாம போகும்போது நம்ம வெளிச்சம் அவங்க கிட்ட இல்லையா? ಆದ್ರೆ ನಾವು ಹೋಗೋ ನಮ್ಮ ಬೆಳಕು ಅವರ ಹತ್ರ நமக்குள்ள இருக்கிற ಇರುವಂತೆ. கிறிஸ்துவின் வெளிச்சம், தெய்வ வெளிச்சம், ದೇವರ ಕ್ರಿಸ್ತರ ಬೆಳಕು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಂತೆ. பிள்ளை ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு உனக்குள்ள பிரகாசிக்க ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. இழியாக அவன் ஒடிச்சு போட்டதே, ಅವರು ಒಡೆದು ಹಾಕಿದ್ದನ್ನ அதை மீண்டும் வாங்கி கொண்டு வந்தான். ಮತ್ತೆ ತೆಗೆದುಕೊಂಡು இப்பொழுது உன்னுடைய விசுவாசத்தை ஒடிச்சு நிக்கிற, ಈಗ உன்னோட பரிசுத்தை ஒடிச்சு நிக்கிற, ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು உன்னோட அன்பை ஒடிச்சு நிக்கிற, ಪ್ರೀತಿ உன் பயபக்தியை ஒடிச்சு நிக்கிற, ಭಯಭಕ್ತಿ ಒಡೆದಿದ್ದೀರಾ. அதை சரிப்படுத்தி நீ புது பலகையா நீ மாறும்போது ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ಹೊಸ ಅಲಗೆಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುವಾಗ உன்னுடைய முகம் பிரகாசம், ನಿನ್ನ ಮುಖ ಪ್ರಕಾಶವನ್ನು, குடும்ப பிரகாசம், ಕುಟುಂಬ ಪ್ರಕಾಶ, பிள்ளைகள் பிரகாசம், ಮಕ್ಕಳ ಪದ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ, வாழ்க்கை பிரகாசம், ಬಾಳಿನಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ. மற்றவர்களுக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். ಬೇರೆಯವರಿಗೆ ಸಾಲ ಕೊಡುತ್ತೀಯ ಹೊರತು ಸಾಲ ஏன் ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ. தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கை என்று சரிப்பட்டு ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿ. இப்பொழுது பாதி சத்தியத்தை முடிச்சிடுறான். டைம் ஆச்சு. ಈಗಲೂ ಸಮಯ ಆಯ್ತು, ಅರ್ಧ ಸತ್ಯ ಮಾತ್ರ ಮುಗಿಸುತ್ತೆ. சத்தியம் ரெடி ஆக்குது, ಸತ್ಯ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, நான் ரெடி ஆக்குறேன். ಅಯ್ಯ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. நீங்க கஷ்டம், ನೀವು பரிசுத்த பந்தி இருக்குது. ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿ இன்னொரு ஒரு அவர் முன்ன வந்திருந்தீங்களா? ಇನ್ನು 1 ಗಂಟೆ ஐயா, ಮೊದಲು சபைகளில் சத்தியம் இல்லாத தவிக்கிறார்கள் தெரியுமா? ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವಿಲ್ಲದೆ ಒದ್ದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? இங்கே சத்தியம், ಇಲ್ಲಿ ಸತ್ಯವಿದೆ. ஆமோஸ் 9 சொல்கிறார், ಆಮೋಸ್ 9 ಹೇಳುತ್ತಾರೆ, இதோ இந்த உலகத்தில் வறுமை அனுப்ப போறேன், ಇದೋ ಲೋಕದಲ್ಲಿ ಕ್ಷಾಮವನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ. கடல் தாண்டி கடல் போனாலும் கேட்க முடியாத தேவனோட வார்த்தைகள் வரப்போகிறதா? ಸಮುದ್ರ ದಾಟಿ ಹೋದರೂ ಸಹ அவரோட ದೇವರ வறுமை ವಾಕ್ಯ நாள் ಬರುವುದಿಲ್ಲ. வரப்போகிறது. ஒரு ஊழியக்காரன் இருக்க மாட்டான், ஆண்டவருடைய ஊழியக்காரர் எல்லாம் போயிட்டு வரலாம். ಆ ಕ್ಷಾಮದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕರು உலகம் முழுவதுமாக இருள் மூடிட்டு இருக்குமா? ಲೋಕ ಪೂರ್ತಿ ಕತ್ತಲು ಮುಚ್ಚಿರುತ್ತದಂತೆ. பேங்க் எல்லாம் ஓபன் ஆயிட்டு இருக்குமா? ಬ್ಯಾಂಕ್ಗಳೆಲ್ಲ ಓಪನ್ ಆಗಿರುತ್ತವೆ. ஆபத்து வந்து கொண்டு இருக்குமா? ஐயோ, உயிர் தப்பித்துக்கொள்ள ஓடுவார்களா? ಅಪಾಯ ಬರುತ್ತದೆ, ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ஐயா, இங்க சபை இருந்துச்சு எங்க? ಅಯ್ಯ, ಇಲ್ಲಿ ಸಭೆಗಳಿತ್ತ ಎಲ್ಲಿ? எங்க அங்க போன ஊழியக்காரர் எங்க? ಇಲ್ಲಿದ್ದರೆ ಸೇವಕರು ஆறுதல் வேணும்னு கேட்டா ஒருத்தராக இருக்க மாட்டார்கள். ಆದರಣೆ ಬೇಕೆಂದರೆ ಒಬ್ಬರು ಇರುವುದಿಲ್ಲ. எங்க இருப்பார்களா? ಅವರು ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾರಂತೆ? மத்திய வானத்திலே மனவாட்டியான திருசபை அணைக்குவார்கள். ಮಧ್ಯಾಕಾಶದಲ್ಲಿ உலகம் அல்லகோலலா போது உலகம். ಲೋಕ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗುತ್ತದೆ. மேதாவிகளும் ராஜாக்களும் மந்திரிகளுமாக ஐயோ அவர் முன்ன நிக்க முடியாது, எல்லாம் ஓடுவாங்க. வெளிப்பட்ட விசேஷம் 6ல பாருங்க. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮೇಧಾವಿಗಳು அவர் முன்ன நிக்க முடியாது, ಅವರ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. தான செய்தி, தர்ம செய்தி, யோக செய்தி, புண்ணிய செய்தி, என்னென்ன படிச்சுக்கிறீ, அவளை படிச்சுக்கிறீ, இவளை IAS படிச்சுக்கிறீ, என்ன இல்ல அவர் முன்ன ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಿದೆ, ಅವರ ಮುಂದೆ ನಿಂತುಕೋ. ಭೂರಾಜರು, ಪ್ರಭುಗಳು, ಸಹಾದ್ರಿಪತಿಗಳು, ಐಶ್ವರ್ಯವಂತರು, ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು, ಎಲ್ಲ ದಾಸರು, ದಾಸತ್ವರು, ಬೆಟ್ಟಗಳ ಗವಿಗಳಿಗೂ ಬಂಡೆಗಳ ಸಂದುಗಳಿಗೂ ಓಡಿ ಹೋಗಿ ತಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಡಿಕೊಂಡು ಬೆಟ್ಟಗಳು ಬಂಡೆಗಳಿಗೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳಿರಿ. ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂತಿರುವಾತನ ಮುಖಕ್ಕೆ, ಯಜ್ಞದ ಕುರಿಯಾತನ ಮುಖಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಡಿರಿ. ಅವರ ಕೋಪವು ಕಾಣಿಸುವ ಮಹಾದಿನ ಬಂದಿದೆ. ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு பயங்கர பாருங்க, ಎಷ್ಟು ಭಯಂಕರ ಸ್ಥಿತಿ ಇರುತ್ತದೆ. எல்லாம் ஓடு வரலாம். பிரபுகள், ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் எல்லாம் ஓடு வரலாம். முன்ன இயேசு பொண்ணு சிங்கத்தை உட்கார நிக்க முடியாதா? ಪ್ರಭು ರಾಜ மலைகளே உளுங்க மேல எங்களை சாவரட்டும், அவர் முன்ன நிக்க முடியாதப்பா. ಬೆಟ್ಟಗಳೇ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳಿರಿ, ಅವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. ஞானிகள், மேதாவிகள், ಜ್ಞಾನಿಗಳು, ராஜாக்கள், மகாராஜாக்கள், மந்திரிகள், கோடேஸ்வரர்கள் எல்லாம் இருக்குதுற அவங்களுக்கு வராரு. ರಾಜ ಮಹಾರಾಜರೆಲ್ಲರಿಗೂ ಬರುತ್ತಾರೆ ದೇವರು. நம்ம எங்க இருக்கோமா? ನಾವೆಲ್ಲಿರುತ್ತೇವೆ? பக்கத்து சிங்காசனத்தை உட்கார்ந்துக்கிறோமா?
ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿರ್ತೇವಂತೆ. எவ்வளோ பெரிய பாக்கியம் உனக்கு. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ನಿಮಗೆ. இனி யாவது ஒடிச்சு போட்டது சரிப்படுத்து. இன்னும் கர்த்தர் இப்பொழுது சொல்றார், ದೇವರು ಹೇಳುವುದು உன் ஜெபத்தை புதுப்பி, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆರಂಭ உன் ಮಾಡು. விசுவாசத்தை சரிப்படுத்து, ನಂಬಿಕೆಯನ್ನು உன் ಸರಿಪಡಿಸು, வீணான எண்ணங்களை மாத்தி போடு, ವ್ಯರ್ಥವಾದ ಯೋಚನೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. ஒரு தெய்வீக மனுஷனை மாறு, தெய்வீக மனுஷியா மாறு. ದೈವಿಕ ಮನುಷ್ಯರು, தெய்வீக வல்லமை உனக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ದೇವರ ಬಲ, தெய்வீக பிரசன்னம் உனக்குள்ள பிரவேசிக்க ದೇವರ வேண்டும். ಪ್ರಸನ್ನತೆ ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. உன்னை பத்தி கவலைப்படாத. ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತಿಸಬೇಕು. உன்னை பத்தி கவலைப்பட்டு என்னத்தை செஞ்சிட்டேன்? ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತಿಸಿ ಏನು ತಾನು ಮಾಡಿದೆ? ஒரு முழம் உன்னாலும் பெருக்க முடிந்ததா? ಒಂದು ಮಳವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲು ಸಾಧ್ಯವಾ? நான் பேசினிக்கிறது 6 வாசிக்க வேண்டாம், மத்த டைம் ஆயிடுச்சு. ಮತ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದು. கவலைப்பட்டு என்னத்தான் செய்து விட்டேன்? ಚಿಂತೆ ಮಾಡಿ ಮಾಡಿ வேறோ கவலை வந்து கவலை மூலியமா உனக்கு டிபி வியாதி வந்துக்குது, உனக்கு கேன்சர் வந்துக்குது. ಚಿಂತೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಟಿಬಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ಕಾಯಿಲೆ ಬಂದಿದೆ. ஏன்பா அப்படிக்கிறாரு? வர ஒரு எலும்பும் தோலும் ஆயிட்டாரு, மூஞ்சிலே ஒரு களியே இல்லையே, என்ன ஆச்சுங்கய்யா? ಏನಪ್ಪ ನಿನ್ನ ஐயோ ಮುಖದಲ್ಲಿ ಕಳೆಯಲಿಲ್ಲ. கவலைங்க அவருக்கு, கவலை. ಅವರಿಗೆ ಚಿಂತೆ ಹಿಡಿದು ಬಿಟ್ಟಿದೆ. வேத என்ன சொல்ல தெரியுமா? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? உன் கவலை எடுத்துக்கொண்டு வா, ನಿನ್ನ ಚಿಂತೆ ಎತ್ತಿಕೊಂಡು ಬಾ, நான் பரிகாரியான தேவன். ನಾನೇ ಪರಿಹಾರಿಯಾದ ದೇವರು. கவலை மனுஷனுக்கு உருக்குது. ಚಿಂತೆ ಮನುಷ್ಯನನ್ನ ಕುರುಗಿಸುತ್ತದೆ. ஐயோ 4 பொட்ட பிள்ளைங்க 5 ஆம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுறது? ஏன் பெற்றுக்கினேன்? ಅಯ್ಯೋ 4 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು 5 ಗಂಡು ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡುವುದು? எவ்வளோ பிள்ளைங்க இருக்கட்டும், உனக்கு என்ன? ಎಷ್ಟು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ನಿನಗೇನು? கிறிஸ்துக்குள்ள வந்து நெல்லு, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲು, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சரியான பக்தி செய், ಸರಿಯಾದ ಭಕ್ತಿ ಮಾಡು, எல்லாவற்றையும் உதவி செய். ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲೂ ಸಹಾಯ ಮಾಡು. எத்தனையோ திருமணம் இந்த சபையில் செய்து முடித்திருக்கிறார். ಎಷ್ಟೋ ಮದುವೆಗಳನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡಿಸಿದ್ದಾರೆ. இப்பொழுது ஏனோ ஒரு 3 நாள் பெண்டிங்கில் ஆகிப்போச்சு. என்னென்ன பண்ணி மணங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சாலும் நோ ஆன்சர், ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாங்க. ದೇವರು 3-4 ಮದುವೆಗಳಿಗೆ ಯಾವ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. அவங்க சரியில்லையೋ பின்னால் சாபக்குதோ அதோ எனக்கு தெரியல. ಅವರು ಸರಿ ಇಲ್ಲವೋ ಹಿಂದೆಗಡೆ ಶಾಪವಿದೆಯೋ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. சில பேருக்கு நல்ல கல்யாணம் ஆச்சு, ಕೆಲವರಿಗೆ ಎಲ್ಲ ತಕ್ಷಣ ಎಲ್ಲವೂ ನಡೆಯಿತು. இப்போ ஒரு நல்ல கல்யாணம் ஆச்சு, ஒருத்தர் கூட இங்கே இல்லை. ಹಾಗೆ ಮದುವೆ ಆಯ್ತು, ಆದರೆ ಇಲ್ಲ. ಅವರು புள்ளிய வச்சுன்னு ஆறாரோ ஆறாரோ நீ யாரோ நான் யாரோன்னு வீட்டில் உட்காந்துக்குதுங்க மூதவிங்க. ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರಬಹುದು. உங்கள் சம்சாரம் வந்துச்சா? ஆனால் கீழே இருக்கும், மேலே வந்துட்டு இருக்குதா? நீ அப்படிக்கிற மூஞ்சி. கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே இருந்த மூஞ்ச வேற, இப்பொழுது மூஞ்ச வேற. நம்ப பாரு, எப்பொழுது வர மூஞ்சி. ஹல்லேலூயா. கவலை மூஞ்சி வைக்காத. கல்யாணம் ஆச்சுன்னா நல்லா சந்தோஷம் மூஞ்சி வை. உனக்கு எவ்வளோ ஜெபிச்சு ஆண் குழந்தை வர வச்சுக்க தெரியுமா? நானே மூஞ்சி வேற மூஞ்சி. இனிமேல் ஜெபிக்கலான்ட்டு இந்த வயசு குழந்தை அவர்களுக்கெல்லாம் 3 பெண் குழந்தை பொறுக்கட்டும், ஜெபிச்சிடலான்ட்டு தலைமையில் கை வச்சுக்க போ, அப்போ தான் தெரிய போகுது. ஆனால் ஒன்று பொட்டை பிள்ளைங்க தான் ஆகுதுங்க கடைசியில். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ ಕೊನೆಯಲ್ಲಿ ಆಗುವುದು. சில நேரத்தில் ஆம்பளை பிள்ளைங்க ஆகுது. நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. நீ கோச்சினாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறேன், பொட்டை பிள்ளைங்க ஏன் ஊழியத்தில் ಸೇವೆ ಭಾಗದಲ್ಲಿ அதிகமாக பிரயாசப்பட்டுக்கும் ஒத்து ஒழிச்சுக்கும் சகோதரிங்க தான். ಅಧಿಕವಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸಹಕರಿಸಿದರು ಸಹೋದರಿಗಳು. இப்பொழுதும் நாளைக்கும் அவ்வளோ தான். ಇವಾಗಲೂ ನಾಳೆಗೂ ಸಹ ಅವರೇ இங்கே இருக்கிறாங்க, பர்சன்டேஜ் இல்லை. ஏதோ சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் இருக்கிறார், நம்ம போய் சொல்லக்கூடாது. ಏನು ಸ್ವಲ್ಪ கொஞ்சம் ಜನ பேர் இருக்கிறீங்க, ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ದೀರಾ, ஆனால் இங்கே தாட்சி பேர் இருக்கிறீங்க. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಜನ ಇದ್ದೀರಾ. இது அதிகாலையில் வந்து ஆலயத்தை தொடுக்கிறதோ செய்கிறதும் பண்ணுறதும், என்னை நேசிக்கிறதோ, எனக்கு பணிவிடை செய்கிறதோ, என் துணிமணிகளெல்லாம் ரெடி பண்ணுறதோ, அது சகோதரிங்க தான். ಅದು ಬಟ್ಟೆ ಬರೆ ಎಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಒರೆಸಿ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡುವುದೆಲ್ಲ ಸಹೋದರಿಗಳೇ. தேவையில்லை, அதோட பலன்களை வாங்கிக்கொள்வார். ಅವರ ಫಲವನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பெண் குழந்தை என்று கவலைப்படக்கூடாது. ಹೆಣ್ಣು ಮಗು ಎಂದು ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. அதுங்க தான் நாளைக்கு ஆவாங்க. ಆದ ಮಕ್ಕಳೇ அப்பா அம்மாக்கு எதிராக ஒன்று ஆயிப்போச்சு துடிச்சிடுதுங்க. அதுக்கல்ல ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಏನಾದರೂ ಆದ್ರೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಬಹಳ ಭಯಪಡುವುದು, ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ. சில பேர் ஆம்பளை பசங்களுக்கு இருக்குது அந்த புத்தி, இல்லைன்னு சொல்ல முடியாது. ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೆಲವರಿಗೆ ಆ ಬುದ್ಧಿ ಇದೆ, சில பேர் அப்படி இல்லை. ಕೆಲವರು ನೋಡುವಾಗ ஏப்பா அவங்க அப்பா சிக்காகிற போலியா, ನಿಮ್ಮಪ್ಪ ಕಾಯಿಲೆ போயிருக்கோங்க, அவ மூஞ்ச தூக்கிறா, தூக்கிட்டு மூஞ்சி சூடு வச்சுடு போ. போன வாரமும் போகலன்னுங்க, பார்த்தா ஒரு மாதிரி பண்ணுறா, சாப்பாடை சரியாக பண்ண மாட்டேன்றா. அரை மாதிரி கேஸெல்லாம் இங்கே இருக்குது. நான் சும்மா சொல்லம்மா, கேஸெல்லாம் இங்கே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கேஸுங்க இங்கே நிறைய கேஸ் இருக்குது. அந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் சொன்னா இப்போ கூட எழுப்பி சொல்லிவிடுவேன். விட்டுடு எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த பந்தி இருக்குது. இப்பொழுது கேட்ட சத்தியங்கள் பத்திரமாயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாச்சு, அதை பற்றி இல்லை. இன்றைக்கி சாப்பாடு நாங்கள் போடல. யாரோ ஒருத்தர் இந்த பின்புறமாக இருக்கிறார வீடு, அவர் எப்பொழுதும் இந்த சபையில் வந்து ஜெபிச்சு கேட்டுக்கினாராம். அவங்க சம்சாரம் ஏதோ ரொம்ப சிக்காயிட்டு இப்போ முடியாத ஆச்சான்.
அப்போ சுகம் ஆக்கிதான் அவர் வந்து சாப்பாடு இன்றைக்கி வச்சுக்கிறாருன்ட்டு அவரை மொழிஞ்ச கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அது எப்படியோ இதோ இவனுக்கு சொன்னேன், கேளுதா? இதுக்கு மேலே அவர் கேட்க பேர் குழந்தை வேலுப்பா. குழந்தை வேலு. ಕೊಳಂದೆ ವೇಲು ಅವರ ಹೆಸರು. நீ போடுற சத்தத்தை பார்த்தா அவர் ஓட்டிடுவார் போல இருக்குது வெளியோ. எப்படியோ இது வந்துக்கிறாரா, அவர் வர வச்சு நம்ம அவங்க என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. அவர் இது செஞ்சார், அதனால தான் ஏசாமிக்கு சோறு போட்டோன்னு வரக்கூடாது. அதெல்லாம் மரியம்மா கோயிலில் இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ಇದೆಲ್ಲ ಮರಿಯಮ್ಮ ಆಲಯವಲ್ಲ. சோறு போடுறது, காப்பி கொடுக்குறது, அதெல்லாம் எங்கேயும் ஓடாது. அதுக்கு இது செல்லாத காரியம். இது ಅದು ನಡೆಯದಂಥ ಕಾರ್ಯ. அப்படி நீ சோறு போடல, ஆண்டவர் எனக்கு சோறு போடலன்னு கோச்சிக்கிறார். வந்து சோறா துண்டுறாரு, நம்ம தான் துண்டுடுறோம். சோறு போடணுன்னு ஒரு போதும் ஏசாமி கோச்சிக்க மாட்டார். அதை விட அவர் நல்ல மாதிரி துணிமணி வாங்கி வீட்டில் வச்சுருந்தா நல்லது. முதல்ல அவர் என்ன கேட்குறாரு, நீ கொடுக்குற சோறு அல்லவா, ஒரு இருதயத்தை எனக்கு கூட, அவ்வளோதான். ನೀನು ಮೊದಲು ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕೊಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. உன் சோறு அல்ல, முதல்ல உன் இருதயத்தை கொடுப்பா. ನಿನ್ನ ಊಟವಲ್ಲ, ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಮೊದಲು ಕೊಡಪ್ಪ. அவருக்கு ஏதோ ஒரு தீர்மானம், ಅವನಿಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ. ஏதோ சோறு போட நல்லதாக போச்சு, எனக்கு ஒரு லாபம் ஆச்சு, பாவம் ஜான் பாலுக்கு ஒரு லாபம் ஆச்சு சோறு போடுறதுக்கு.